ஊழல் அப்படிங்கிறது அன்னைக்குதான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா என்னுடைய வாழ்க்கையில நான் டைரக்டா ஹேண்டில் பண்றேன். அதாவது நீங்க ஒரு விவசாயி கூட போய் ஒர்க் பண்ண போறீங்க. ஆமா, அப்போ எவ்ரிடே வாழ்க்கையில இந்த ஊழல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முற்றுக்கட்டையா இருக்கு அப்படிங்கிறது நம்ம சிவாஜி படத்துல ரஜினி வந்து ட்ரை பண்ற மாதிரி அதேதான், அந்த மாதிரிதான் கொஞ்சம் இருந்துச்சு. நானும் அந்த ஃபீலிங்ல தான் வேற இருந்தேன். நான் கொஞ்சம் சிவாஜி ஃபீலிங் எல்லாம் இருந்தேன். எல்லாத்தையும் நம்மளே மாத்திரலாம், உலகத்தை நம்ம மாத்திரலாம் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருந்தேன். எங்க டிவியை திறந்தாலும் தொப்பி போட்டுக்கிட்டு அண்ணா ஹசாரி இருப்பாரு. அவங்க கூட எல்லா பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஸ்டேஜ்ல உட்காந்து கொடி பிடிச்சிட்டு இருந்தாங்க. மெதுவா தெரிய வந்துச்சு சென்னையிலயும் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் சைட்ஸ் இருக்கு, எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே நம்மளும் போய் சேர்ந்துட்டோம். அண்ணா ஹசாரை மீட் பண்ணியிருக்கேன், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மீட் பண்ணியிருக்கேன், பிரசாந்த் பூஷன் அவர்களை மீட் பண்ணேன். கிரண் பேதி, எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலயே கிரண் பேதி மேல ஒரு பயங்கர வெறித்தனமான ஆசை இருந்தா, அவங்கள மாதிரி ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு நானும் போலீஸ் ஆகிறேன்லாம் அப்படிலாம் இருந்திருக்கேன். ஒரு ப்ரிவிலேஜான ஹவுஸ் ஹோல்ட்ல வளரும் போது அதுதான் உங்களுடைய பாலிடிக்ஸ். ஃபார்மர்ஸுக்காக இதை பேசலாமா அப்படின்னு ஏதாவது எடுத்துட்டு போகும்போது அது நம்மளுடைய வேலை கிடையாது. அப்புறம் வந்து ஒருத்தங்க வந்து ஜாதிய ரீதியா இங்க வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை எடுத்து பேசலாமா, அது நம்மளுடைய விஷயம் கிடையாது. அப்பனா பெண்களுக்காக பேசலாமா, பெண் உரிமை அதுவும் நம்மளோட. அப்ப எதுதான் only singular track. இந்தந்த லீடர்ஸ், இந்தந்த பார்ட்டி கரப்ட். வெளிப்படையாவே it was இந்த ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் was backed by RSS, பிஜேபி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் தெரிஞ்சதா நீங்க உள்ள போகும்போது? அப்ப தெரியல, அப்ப சத்தியமா தெரியல. அவங்க கிரண் பேதியை தூக்கி கவர்னரா போட்டதுக்கு அப்புறம் நான்லாம் தலையில கை வச்சு உட்கார்ந்துருந்தேன். நிஜமாவே ராஜஸ்தான்ல முதல் முறை அந்த நியூஸ் கேட்டும் பொழுது தலையில கை வச்சுட்டு என்னால 2 நாள் பேச முடியல. என்ன மாதிரியான ஒரு சூட்சமம் இல்ல, அந்த சூழ்ச்சியெல்லாம் நம்மளுக்கு புரியாம போயிடுச்சு. ஸ்டார்டிங்ல பேசும்பொழுது உங்களுடைய அரசியல வந்து ஒரு ப்ரிவிலேஜ்ல இருந்து சொல்லியிருந்தீங்க, நான் பார்த்தது எப்படி, இந்த மூவ்மெண்ட்குள்ள வந்தது எப்படி அப்படின்றது. அங்க இருந்தவங்க வந்து மோஸ்டா ஒரு ப்ரிவிலேஜ்டு செக்டார்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு எலிட் செக்ஷன் அல்லது கிளாஸ் வைஸ் ஒரு ஐயோ எல்லாருமே தமிழ் பிராமின்ஸா இருந்தாங்க. முக்காவாசி பேர் தமிழ் பிராமின்ஸ். நான் போய் சேர்ந்ததுக்கும் அதுதான் காரணம். எங்க வீட்டுல பேசுற மாதிரியே அங்கேயும் பேசுறாங்களே அப்படிங்கிறது. ஏன்னா 21 வயசுக்கு வேற என்ன தெரியும், நம்ம ஆட்ல பேசுற மாதிரியே அங்கேயும் பேசுறாளே அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலை. நான் என்னுடைய தோழர்கள் எல்லார்கிட்டையும் கேட்பேன், ஃப்ரெண்ட்ஸ், யங் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன். ஒருத்தர் வந்து உங்க பாக்கெட்ல பிக் பாக்கெட் அடிக்கிறாரு, அதே நேரத்துல இன்னொருத்தர் உங்க கழுத்துல ஒரு கத்தி வைக்கிறாங்க. நீங்க யார முதல்ல சண்டை ஃபைட் பண்ணுவீங்க, யார முதல்ல தடுப்பீங்க? உங்களுக்கு அந்த பணம் முக்கியம், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், உங்க வீட்டுல யாருக்கும் மருந்து வாங்கி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், இது எல்லாமே செலவுகள். அந்த பணம் முக்கியம். ஆனா உங்க கழுத்துல இருக்கிற கத்தி அந்த ஆர்டீரியல் நர்வை வெட்டிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பணம் இருந்து என்ன புரிஞ்சு. ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்மளுடைய அரசியல் சாய்ஸஸ் அதுதான். ஒன்னு கழுத்துல வச்சிருக்கிற கத்தி, இன்னொன்னு பிக் பாக்கெட். ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் டு ஃபைட் த கத்தி ஃபர்ஸ்ட். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எந்த விஷயத்தை பேச இருக்கோம் அப்படின்னா, கரப்ஷன் பத்தி நம்ம பேச இருக்கோம். காரணம் அப்படின்றது ஒரு காலத்துல இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை, இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடுத்தது, அல்லது நம்ம நாடு இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்றது கரப்ஷன் தான், ஊழல் மட்டும்தான் காரணம். எல்லா இடத்துலையும் ஊழல் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு, அதனாலதான் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம சங்கர் படம் அப்படி நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம், ரெஃபரன்சஸ் பார்த்திருப்போம். 2014க்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்தியாவில் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது ஒன்று இருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அப்போ இருந்த யூபிஏ கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபுல்லா ஊழல்ல ஊறி போயிருக்காங்க, நெப்போட்டிசம்ல ஊறி போயிருக்காங்க, மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றது வந்தது. லேட்டர் ஆன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா கரப்ஷன் பத்தின பார்வை அப்படின்றது வேற ஒன்றாக மாறி இருக்கு. அன்னைக்கு மிக கடுமையாக ஊழலை எதிர்த்தவர்கள் இன்னைக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவா ஊழலுக்கு கொடுக்குறாங்க. இதே டைம்ல இன்னும் புதிய கட்சிகள் வந்து திரும்பவும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஊழல் தான் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. ஸோ இப்படி ஊழல் பற்றி நிறைய கன்செப்ஷன்ஸ் இருக்கு. சரி, அதுல எது சரியானது அப்படின்றதை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்றதா இந்த பாட்காஸ்டினுடைய நோக்கம். இந்த பாட்காஸ்ட்ல யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் ராதிகா கணேஷ் அவர்கள் தான். வணக்கம். வணக்கம். ஸோ உங்களோட வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் மேடம். ஆக்சுவலா உங்களோட வீடியோ வந்து நிறைய இன்ஸ்டாகிராம்ல பேசி போடுவீங்க. குறிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் ஓட்டர்ஸ் அல்லது ஒரு யங் ஆடியன்ஸை கேட்டர் பண்ணி தான் உங்களுடைய வீடியோ அப்படின்றது இருக்கும். நிறைய ட்விட்டர்ல வந்து ஷேர் ஆகும். நான் இன்ஸ்டால இல்லை, ஸோ ட்விட்டர்ல நிறைய பார்ப்பேன் உங்களோடது. பட் பெருசாக நான் பார்த்ததில்லை உங்கள் வீடியோ எதுவுமே.
பட் உங்களுடைய அந்த ரவுண்ட் டேபிள் நியூஸ் 18ஓட டவுன் ஹாலில் ஒரு ஈவெண்ட் நடந்தது. அந்த இடத்துல நீங்கள் பேசுனீங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது எப்படி நினச்சேன் அப்படின்னா, எனக்கு உங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே தெரியாது. நான் பார்க்கும்போது ஓகே, இப்போது ஜென்சி கூடலாம் உரையாடிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க வேணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க போல உங்களை அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் நீங்கள் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க. ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டில் நான் வந்து இருந்தேன், என்னோட 21 வயசுல இருந்தேன்னு சொல்லி அதை ரிக்ரெட் பண்ணுற வகையில் சொன்னீங்க. அந்த மூவ்மெண்ட்டு, அதனுடைய செயல்பாடுகள் அல்லது அது கொடுத்த ரிசல்ட். ஏன்னா அதே ஸ்டேஜில் ஒருத்தர் வந்து கரப்ஷன் தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் இதை காயின் பண்ணி பேசுனீங்க. ஸோ அப்போ வந்து நம்ம உங்ககிட்ட இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அப்போயே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாட்காஸ்ட்டுமே கூட. ஸோ உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்க மேம், எப்படி நீங்கள் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டுக்கு போனீங்க, அல்லது எப்படி அரசியலுக்கு போனீங்க? உங்களுடைய சின்ன பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னுடைய படிப்பு, என்னுடைய வளர்ப்பு எதுவுமே வந்து அரசியல் சார்ந்து இல்லை, சம்மந்தப்பட்டது கிடையாது. ஆனா நான் வளர்க்கப்பட்ட வீட்டிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, நான் அரசியல் வயப்படுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எனக்கு அமைக்கப்பட்டது. அதாவது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உனக்கு என்ன அவ்வளவு ப்ரிவிலேஜ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உனக்கு என்ன தெரியுதோ அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம். 21 வயசுல லண்டன்ல எஜுகேஷன் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு ரொம்ப ஆம்பிஷியஸா நான் வந்து ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ண போறேன். ஏன்னா நான் டிசைன் படித்தேன். சரி, காட்டன் ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணி அவங்களோட ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த ஊழல் அப்படிங்கிறது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா என்னுடைய வாழ்க்கையில நான் டைரக்டா ஹேண்டில் பண்றேன். அதாவது நீங்க ஒரு விவசாயி கூட போய் ஒர்க் பண்ண போறீங்க. ஆமா, அப்போ எவ்ரிடே வாழ்க்கையில இந்த ஊழல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முற்றுக்கட்டையா இருக்கு அப்படிங்கிறது நம்ம சிவாஜி படத்துல ரஜினி வந்து ட்ரை பண்ற மாதிரி அதேதான், அந்த மாதிரிதான் கொஞ்சம் இருந்துச்சு. நானும் அந்த ஃபீலிங்ல தான் வேற இருந்தேன். நான் கொஞ்சம் சிவாஜி ஃபீலிங்ல தான் இருந்தேன். எல்லாத்தையும் நம்மளே மாத்திரலாம், உலகத்தை நம்ம மாத்திரலாம் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருந்தேன். கரெக்டா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்பொழுது எங்க டிவியை திறந்தாலும் தொப்பி போட்டுக்கிட்டு அண்ணா ஹசாரே இருப்பாரு. அவங்க கூட எல்லா பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஸ்டேஜ்ல உட்காந்து கொடி பிடிச்சிட்டு இருந்தாங்க. மெதுவா தெரிய வந்துச்சு, சென்னையிலயும் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் சைட்ஸ் இருக்கு, எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே நம்மளும் போய் சேர்ந்துட்டோம். எந்த இயர் மேம் இது? 2010, 11. ஆமா. ஸோ 10, 11 அந்த காலகட்டத்துல 2 முறை உண்ணாவிரதம், 11 நாள், 7 நாள் அப்படி எல்லாம் இருந்து எனக்கு முழுமையா அந்த காலகட்டத்துல எதுக்காக நம்ம இதை செய்யறோம் அப்படின்னு என்னால ஆர்டிகுலேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னைக்கு நான் இல்லைன்னு சொல்லுவேன். அன்னைக்கு நான் என்னோட மனசுல எனக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்களுடைய வீட்டு வாசல்ல போய் கெரோ பண்றது, அரெஸ்ட் ஆகுறது, ஃபேஸ்புக்ல வந்து பழைய போட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா எனக்கே கொஞ்சம் இப்படிலாம் அடி வாங்கி அரெஸ்ட் ஆயிருக்கோமான்லாம் தோணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோட நான் அந்த மூவ்மெண்ட்ல இருந்தேன். ஒரு இளைஞரா ஒரு மூவ்மெண்ட்ல நம்ம சேரும் பொழுது அந்த இளைஞர்களை கரெக்டான வழியில அரசியல் படுத்த வேண்டியது அந்த மூவ்மெண்ட்டுடைய தலைவர்களுடைய பொறுப்பு. யாருமே அந்த பொறுப்பு ஆற்றல் அந்த மூவ்மெண்ட்ல. அது எனக்கு இன்னைக்கு புரிய வருது. கரெக்ட். நாங்கெல்லாம் வெறும் ஃபுட் சோல்ஜர்ஸ். எங்க யாரையுமே வந்து இதை எதிர்த்துதான் நம்ம போராடுறோம், இதுக்காக தான் நம்ம போராட போறோம் அப்படிங்கறதெல்லாம் உட்கார வச்சு யாரும் புரிய வச்சதாகவோ இல்லைன்னா எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருந்ததாகவோ இல்லை. எப்பவும் நாளைக்கு எங்க போராட்டம், நாளான்னைக்கு எங்க நம்ம முற்றுகை அப்படிங்கிற பேச்சு இருக்குமே தவிர ஒரு ஹை எனர்ஜி ஸ்பேஸா இருந்துச்சே தவிர்த்து அது ஒரு கற்றுக்கிற களமா அமையல. அங்க மீட் பண்ண நிறைய பேர்கள் வந்து ரொம்ப பல வருஷம் என் கூட டச்ல இருந்தாங்க. அதுல இருந்து அறப்போர் இயக்கம் மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் தொடர்ந்து சிவில் சொசைட்டில இருக்காங்க. கரெக்ட். அதை எல்லாமே நான் என்ன பண்ணேன்னா ஒரு வருஷம் அந்த மூவ்மெண்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் அண்ணா ஹசாரே மீட் பண்ணிருக்கேன், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மீட் பண்ணிருக்கேன், பிரசாந்த் பூஷன் அவர்களை மீட் பண்ணேன், கிரண் பேதி. எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலயே கிரண் பேதி மேல ஒரு பயங்கர வெறித்தனமான ஆசை இருந்து அவங்கள மாதிரி ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு நானும் போலீஸ் ஆகுறேன்லாம் அப்படிலாம் இருந்திருக்கேன். ஒரு ப்ரிவிலேஜான ஹவுஸ் ஹோல்ட்ல வளரும் போது அதுதான் உங்களுடைய பாலிடிக்ஸ். கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாம நம்ம டிவியில பார்க்கக்கூடியவங்களை வந்து நம்மளுடைய அரசியல் தலைவர்களாகவும் ஒரு ரோல் மாடல்ஸாகவும் எடுத்துக்கக்கூடிய ப்ரிவிலேஜ்ல இருந்து நான் வந்தேன். ஸோ அவங்களெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்மளும் இதுல இருக்கணும். ஸோ ஒரு 1.5 வருஷம் அந்த மூவ்மெண்டோட இருந்ததுக்கு அப்புறமா மெதுவா எனக்கே ஒரு டிசல்யூஷன்மெண்ட். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துட்டு போய் அவங்க முன்னாடி வைக்கும் பொழுது இது நம்மளுடைய விஷயம். அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஃபார்மர் மூவ்மெண்டோட அப்ப பேரலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபார்மர்ஸுக்காக இதை பேசலாமா அப்படின்னு ஏதாவது எடுத்துட்டு போகும்போது அது நம்மளுடைய வேலை கிடையாது. அப்புறம் வந்து ஒருத்தங்க வந்து ஜாதிய ரீதியா
இங்க வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை எடுத்து பேசலாமா, அது நம்மளுடைய விஷயம் கிடையாது. அப்பனா பெண்களுக்காக பேசலாமா, பெண் உரிமை பேசலாம், அதுவும் நம்மளோட. அப்ப எதுதான் only singular track. இந்தந்த லீடர்ஸ், இந்தந்த பார்ட்டி கரப்ட், நம்மளுக்கு ஒரு லோகாயுக்தா வேணும், இவங்க இருந்தா அது கிடைக்காது அப்படின்னு ஒரு. அதே நேரத்துல டைம்ஸ் நவ்ல வந்து அர்ணப் கோஸ்வாமி பெரிசா வளர்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல அருணா ராய் அப்படிங்கிறவங்கள இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்க மட்டும்தான், ஒரு வயசானவங்க டிவியில உட்காந்துட்டு பயங்கரமா எதிர்த்து பேசினாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், அண்ணா ஹசாரே எல்லாரையும் பயங்கரமா எதிர்த்து பேசி she said, இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்தியாவை வந்து நம்ம முன்னேறவே வைக்க முடியாது, they are stopping us from, they are going to make us regress அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. நான் அப்பதான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன், யார் இவங்க, ஏன் இப்படி சொல்றாங்கன்னு. அப்ப புரிஞ்சிச்சு எல்லா காயினுக்கும் ரெண்டு சைடு உண்டு. ஸோ நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையில அமைஞ்ச ஒரு விஷயம், அந்த ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ல இருந்து நான் எப்ப ஹார்ட் பிரேக் ஆகி ஐயோ இதில் இப்படியா முடியணும் அப்படின்னு நினைச்ச போது, நான் ராஜஸ்தானுக்கு எதேர்ச்சியா போயிருந்தேன். எதேர்ச்சியா அருணா ராய் அவர்களை சந்திக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்பதான் ஆர்டிஐ அப்படிங்கிறது ஒரு மூவ்மெண்ட். 10 வருஷம் மக்கள் கடுமையா போராடி அதை வென்றெடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு டூல், அதை பேஸ் பண்ணி தான் லோகாயுக்தா, லோக்பால் அதெல்லாம் நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிற அந்த அரசியல் வரலாறை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த 5 வருஷம் டெடிகேட் பண்ணி ராஜஸ்தான்ல கிராஸ் ரூட்ஸ்ல அருணா ராய் அவங்களோட மஸ்தூர் கிசான் சக்தி சங்கடன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணி, இதுதான் என்னுடைய அங்கிருந்து பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்ல நீங்க ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ல இருந்து வெளியே போலாம்னு முடிவு பண்ணீங்க? ஹார்ட் பிரேக் ஆகி போறேன் அப்படின்னு சொன்னீங்களா? அது எப்போ ஏதாவது ஒரு ஒரு புள்ளியில வந்து தோணும்ல, ஒரு விஷயத்தை பிரேக்கப் பண்றோம்னாலே கூட தோணிட்டே இருக்கும், பட் ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணும் நம்ம அந்த மாதிரி. ஐ திங்க் நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போகும்போது அப்போ வந்து ரொம்ப கான்ஸ்பிக்வஸா நடந்த ஒரு விஷயம் வந்து, பாபா ராம்தேவ் அவர்கள் இந்த மூவ்மெண்ட்ல இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு சிறு வயதுல இருந்தே ரிலிஜியஸ் லீடர்ஸ் மேல ஒரு கேள்விக்குறி இருந்துட்டே இருக்கும். நான் அப்ப கேள்வி எழுப்பினேன், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிங்குலர் ஐடென்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்றவங்களை நம்ம ஏன் தலைவர்களா ஸ்பேஸ் எடுக்க விடுறோம் அப்படின்னு. ஸோ அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். அடுத்தது வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லா தலைவர்களும் மூவ்மெண்ட்ல இருந்து பார்ட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். பாதி பேர் வெளியே வந்துட்டாங்க, மீதி பேர். ஸோ அந்த பிரேக்கேஜ் வரும்பொழுது நான் கேள்விகள் எனக்குள்ள எழும்புச்சு. அப்பனா நம்ம இவங்கள ஃபாலோ பண்ணணுமா, அவங்கள ஃபாலோ பண்ணணுமா, இவங்க நல்லவங்களா, அவங்க சொல்றது கரெக்டா, அந்த மாதிரி 21 வயசுல உங்களுக்கு என்ன அவ்வளோ என்ன தெரியும். ஸோ ஐ செட் சரி, எனக்கு இது சரிப்படலை. அண்ட் அட் தட் பாயிண்ட் எனக்கு டெல்லியில ஒரு பார்ட்டி அண்ட் தமிழ்நாட்டுல பார்ட்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸா போட்டவங்க யாருமே வந்து ஒரு 21-year-old கேர்ள் சொல்ற விஷயத்த கேட்கிற மைண்ட் செட்ல இல்ல. ஸோ ஐ சார், எனக்கு இந்த ஸ்பேஸ்ல எனக்கு இடம் இருக்கிற மாதிரி தெரியல, என்னுடைய குரலுக்கு மதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் பேக் எடுத்தேன். அண்ட் more and more I got involved with, நான் சொன்ன மாதிரி ஆர்டிஐ மூவ்மெண்ட், ஒரிஜினல் ஆர்டிஐ மூவ்மெண்ட்டோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாச்சு. ராஜஸ்தான்ல போய் அவங்க கூட அந்த கிராமத்துல தங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, ஓஹோ இந்த மறுபக்கம் வந்து மக்கள் குரல்களை ஒடுக்கிறதுக்காக ஒரு பில்ட் பண்ணப்பட்ட திரை வந்து இந்த ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட். மக்கள் குரல்களை ஒடுக்குவதற்காக அல்லது அதை மடைமாற்றம் செய்வதற்கு? மடைமாற்றம் கூட ஒடுக்குவதுதானா, டைரக்டா ஒடுக்குறதுக்கு. ஏன்னா எப்படி சொல்றீங்க அது? ஓகே, சோ ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் உடைய கொள்கை லோக்பால், லோகாயுக்தா அப்படின்னு இருந்துச்சு. இன்னி வரைக்கும் லோக்பாலும் வரல, லோகாயுக்தாவும் வரல. அதுல இருந்து ஏற்பட்ட பார்ட்டியோடைய கவர்மெண்ட்லயே இதெல்லாம் செயல்முறைப்படுத்தப்படல. என்ன ஆச்சு? அந்த மூவ்மெண்ட்டுடைய ரிசல்ட் என்னவா இருந்தது? மக்களை ஐடியாலஜிக்கலா ஐடென்டிஃபை பண்ணுச்சு, அவங்களுக்கு நடுவில் பிரிவினையை ஏற்படுத்திச்சு. பிரிவினையை ஏற்படுத்தி மெஜாரிட்டேரியன் வாய்ஸஸை வந்து ஒரு ரூலிங் ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு வந்து விட்டுடுச்சு. இதை வந்து இதுக்கு முன்னாடி அந்த யூபிஏ கவர்மெண்ட் இருந்தபோது அவங்க செஞ்ச எந்த விதமான மக்களுக்கான நன்மைகள் செய்யக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் கருத்தில் எடுத்துக்காம, அவங்க தீமைகள் செய்யலைன்னு நான் சொல்லலை, ஆனால் எப்பவுமே ஒரு பேலன்ஸ்ட் வியூ இருக்கணும். அவங்கள கரப்ஷன் மட்டும், அப்படி கரப்ஷன்ங்கிற பேரை மட்டுமே வச்சு கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணியாச்சு. அதை முடிச்ச உடனே 2014
ஒரு ஃபாசிஸ்ட் பிஜேபி கவர்மெண்ட் எலெக்ட் ஆகுது. அந்த கவர்மெண்ட் எலெக்ட் ஆன உடனே எங்கெல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றாங்கல்ல, டபுள் இன்ஜின் ஸ்டேட்ஸ் இருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் ப்ரோ பீப்புள் ப்ரோ புவரா இருந்த எல்லா பாலிசிஸும் அழிக்கப்படுது மெதுவா, சிஸ்டமிக்கா. அவங்க அருணா ராய் டைம்ஸ் நவ்ல சொன்ன விஷயம் எனக்கு இன்னி வரைக்கும் ரிக்ரெஷன். we are going to regress. எந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்ணணுமோ அங்கிருந்து நம்ம பின்னோக்கி போக போறோம் அப்படின்னாங்க. 2014க்கு பிறகு இந்தியா பின்னாடி போயிருக்கு, அதுல இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்பேரட் பண்ணிருக்கு அப்படின்றது கண்டிப்பா. நான் என்ன இது அதுல வந்து நல்ல விஷயங்களே இந்த லோக் ஆயுக்தா இதெல்லாம் சொல்றீங்க, கரப்ஷனை வந்து ஒழிக்கிறது அப்படின்றது மக்களுக்கு நல்லது, அதெல்லாம் பாக்குறவங்களுக்கு புரியும். ஊழலை ஒழிச்சிட்டா மக்களுக்கு நல்லது, ஊழலை ஒழிக்க வந்திருக்காங்க, தயவு செஞ்சு ஊழலை ஒழிங்கன்னு தான் நானும் சொல்றேன். ஊழலுங்கிறது மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயம். நான் ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, அதுதான் வந்து நம்ம வந்து அப்படி பண்ற மூவ்மெண்ட் எப்படி தப்பா போகுன்ற ஒரு 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 கேள்வி போயிடுச்சே. எனக்கு ரிசல்ட் காமிங்க, நான் ரிசல்ட் இருந்தா நான் ஒத்துக்குவேன். நான் அதை வந்து தப்பா பேசணுங்கிறதுக்காக பேசல. அண்ட் அதுலயே இருந்த இப்ப பிரசாந்த் பூஷன் மாதிரி இருந்த லீடர்ஸ் அவங்களும் மனசு உடஞ்சுதான் வெளியே வந்தாங்க. அவரே சொன்னாரு, ஐயோ நான் யாரை வளர்த்து விட்டேனே தெரியாம வளர்த்து விட்டுட்டேன். நம்ம சோறு போட்டு வளர்க்கிற ஒரு ஆசையா இருக்கிற ஒரு ஜீவன் நம்மளையே திரும்பி அது டிராகன் மாதிரி, நான் நாயின் கூட சொல்லி அதை கொச்சப்படுத்த விரும்பல, அது நம்மளுக்கு என்னன்னே புரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டைனோசார் டிராகன், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், அதை அடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ அதுல இருந்த ப்ராக்ரெசிவான லீடர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வருந்துறாங்க. அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம வளர்க்க விட்டுட்டோம். ஆன்டி கரப்ஷன் மிக முக்கியமான ஒரு கிரிட்டிசிசம், அதை இன்னைக்கும் தொடர்ந்து நம்ம வச்சே தீரணும். ஏன்னா சாதாரணமான மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எவ்ரிடே எனக்கு 5 கொடு 10 கொடுன்னு கேட்குற விஷயம். ஆனா அது மட்டுமே ஒரு கிரிட்டிசிசமா இருக்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அந்த மூவ்மெண்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு 10 வருஷமா வேற எங்க உலக நாடுகள்ல கரப்ஷனை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்டாப்பிள் பண்ணப்பட்டிருக்குன்னா நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். கன்சிஸ்டண்டா ஃபார் ரைட் ஃபோர்ஸஸ் லெஃப்ட் மூவ்மெண்ட்ஸை மாத்தி மாத்தி டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு களம் கரப்ஷன். அது உண்மை இல்லைன்னு கூட நான் ஆர்கியூ பண்ணல. ப்ராக்ரெசிவா இருக்கிறவங்க, லெஃப்ட்ல இருக்கிறவங்க கரப்டா இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. அவங்கள திருத்திக்கணும். we must demand better quality governance from everyone. ஆனா அது மட்டுமே நம்ம வந்து ஒரு அளவுகோலா வைக்க முடியாது. அதை தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து எப்படி கத்துக்கிட்டேன்னா, விளிம்பு நிலை மக்களோட கிராஸ், அது வந்து உங்களுடைய அடுத்த ஜர்னி. கரெக்ட். ஓகே. அடுத்த 10 years இருக்குமா? 10 more than 10 years, 12 15 years now. 2010ல இருந்து 26க்கு வந்திருக்கோம். நான் முதல் 1.5 வருஷம் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் போய் ராஜஸ்தான்ல மஸ்தூர் கிசான் சக்தி சங்கடன் அப்படிங்கிற ஒரு கிராஸ் ரூட் மூவ்மெண்ட்ல சேர்ந்துட்டேன். அது வந்து ஆர்டிஐ பிறந்த இடம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லக்கூடிய நரேகா பிறந்த இடம். அங்க வந்து நான் யாரெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் லீடர்ஸாவே இருக்க முடியாதுன்னு நினைச்சேனோ அவங்கெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆசான்களாகவும் குருக்களாகவும் அங்க வந்து எனக்கு அமைஞ்சாங்க. ஒரு சாதாரண அழுக்கு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு டர்பன் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்த ஒரு பர்சன், அவருடைய வார்த்தைகள்ல கத்துக்கிட்ட அரசியல் புரிதல் எனக்கு வந்து ஒரு புத்தகம் படிச்சு கிடைச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் ஒரு 2011-12ல இருந்து ஆரம்பிச்சு கண்டினியூஸா இப்போ வரைக்கும் எனக்கு இருந்துட்டு இருக்கு. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஒரிசா, உத்தராகண்ட், இப்ப காஷ்மீர், தமிழ்நாடு, இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய சமூகங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆன் ரைட்ஸ் பேஸ்ட் இஷ்யூஸ். வெறுமை போராட்டங்கள்னு இல்லாம அதை எப்படி பாலிசி வரைக்கும் கொண்டு போகணும், பாலிசி டயலாக்ல கிராஸ் ரூட் வாய்ஸஸை எப்படி இன்வால்வ் பண்ணணும், இதெல்லாம் தான் எங்களுடைய வேலைகளாக இருந்திருக்கு. நிறைய அட்வோகசி பண்ணியிருக்கோம், நிறைய பாலிசி டிராஃப்டிங் பண்ணியிருக்கோம், ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், நேஷனல் லெவலில் கேம்பெயின்ஸ் பேசியிருக்கோம், இன்டர்நேஷ்னல் கேம்பெயின்ஸ். அதெல்லாம் கற்றுக்கும் பொழுது ஒரு கரப்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் நெப்போட்டிசம், இந்த 2 விஷயங்கள், வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது 2 விஷயமும் மட்டுமே ஒரு பார்ட்டியையோ ஒரு தனி மனிதரையோ கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஜட்ஜ் பண்ண கூடாது. நம்ம அதை மட்டும் ஜட்ஜ் பண்றதுக்கு இல்ல, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க, யாராவது கரெக்டா இருந்தாங்க அவங்க ஜட்ஜ் பண்ணணும். ஒரு லீடருங்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா இருக்க கூடாது. ஆனா
த ரியாலிட்டி ஆஃப் அவர் லைஃப். இதை நான் வந்து ஒரு பாட்காஸ்ட்ல சொல்றேன்னா அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு இந்த ரியாலிட்டி சிங்கிங் ஆயிருக்கு. ஒரு கேபிட்டலிஸ்ட் வேர்ல்ட் உருவாகிடுச்சு. நம்ம வந்து அதை அந்த ஷேக்கிள்ஸை விட்டு பிரேக் பண்ணி வெளியே வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில சிக்கியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில கரப்ஷனே இல்லாம ஒரு சிஸ்டம் ரன் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பிராக்மேட்டிக் பிராக்டிக்கல் கொஸ்டின். ஆகணும் அப்படிங்கிறது ஐடியலிஸ்டிக் ரெஸ்பான்ஸ், ஆகல அப்படிங்கிறது ரியலிஸ்டிக் ரெஸ்பான்ஸ். அப்படிங்கிற நிலைமையில ஒரு ரியலிஸ்டிக்கா நான் இந்த பாலிடிக்ஸை பார்க்கும்பொழுது இன்னைக்கு காலகட்டத்துல நான் என்னுடைய தோழர்கள் எல்லார்கிட்டையும் கேட்பேன், ஃப்ரெண்ட்ஸ், யங் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், ஒருத்தர் வந்து உங்க பாக்கெட்ல பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க, அதே நேரத்துல இன்னொருத்தர் உங்க கழுத்துல ஒரு கத்தி வைக்கிறாங்க. நீங்க யாரை முதல்ல ஃபைட் பண்ணுவீங்க? யாரை முதல்ல தடுப்பீங்க? உங்களுக்கு அந்த பணம் முக்கியம், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், உங்க வீட்டுல யாருக்கும் மருந்து வாங்கி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், இது எல்லாமே செலவுகள். அந்த பணம் முக்கியம். ஆனா உங்க கழுத்துல இருக்கிற கத்தி அந்த ஆர்டீரியல் நர்வை வெட்டிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்மளுடைய அரசியல் சாய்ஸஸ் அதுதான். ஒன்னு கழுத்துல வச்சிருக்கிற கத்தி, இன்னொன்னு பிக் பாக்கெட். ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் டு ஃபைட் த கத்தி ஃபர்ஸ்ட். எஸ் மேம். இப்போ நீங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாமே ஒரு கரப்ஷன் வச்சு தான் கவர்மெண்ட்ஸ் வந்து டாப்பிள் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றீங்க. ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்கு அப்படின்னா, வெளிப்படையாவே இட் வாஸ் இந்த ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் வாஸ் பேக்டு பை RSS, பிஜேபி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் தெரிஞ்சதா நீங்க உள்ள போகும்போது? அப்ப தெரியல, அப்ப சத்தியமா தெரியல. அவங்க கிரண் பேதியை தூக்கி கவர்னரா போட்டதுக்கு அப்புறம் நான்லாம் தலையில கை வச்சு உட்கார்ந்துருந்தேன். நிஜமாவே ராஜஸ்தான்ல முதல் முறை அந்த நியூஸ் கேட்டும் பொழுது தலையில கை வச்சுட்டு என்னால 2 நாள் பேச முடியல. என்ன மாதிரியான ஒரு சூட்சமம் இல்ல, அந்த சூழ்ச்சியெல்லாம் நம்மளுக்கு புரியாம போயிடுச்சு, தெரியாம போயிடுச்சு. நான் மட்டும் இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கு பெரிய ஜெர்னலிஸ்ட் ஆகவும் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஆகவும் இருக்கக்கூடிய நிறைய என்னுடைய நண்பர்கள் தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் அப்பப்ப டெக்ஸ்ட் பண்ணி ஐயோ நம்ம தான் இதை வளர்த்து விட்டோம், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பேசிக்குவோம். நாங்க எல்லாருமே இன்னைக்கு நாங்க அப்ப பண்ண தவறுக்கு ஒரு ரைட் தேடிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ரெஸ்டரேட்டிவ் ஜஸ்டிஸ். நம்மளால இழக்கப்பட்ட ஒரு பிழை, அந்த பிழையை எப்படி திருத்துறது? ஏன்னா அந்த பிழை வந்து ஒரு ஃப்ளட் கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. நம்மளுடைய செக்யுலர் ஃபேப்ரிக்கை மொத்தமாக அழிச்சு நம்மளுக்கு எந்த விதமான சேஃப்கார்ட்ஸுமே இல்லாமல் ஆக்கிடுச்சு. அந்த பிழையை வந்து திருத்தறதுக்கான ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கோம். அதனால எங்களுடைய கொள்கைகள், பல கொள்கைகள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு சென்ட்ரல் ஐடியா அப்படிங்கிறது பாசிச சக்திகளை எதிர்க்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமா செய்யும். எஸ் மேம். ஒரு ஸ்டார்டிங்ல பேசும்பொழுது உங்களுடைய அரசியல வந்து ஒரு ப்ரிவிலேஜ்ல இருந்து சொல்லியிருந்தீங்க, நான் பார்த்தது எப்படி, இந்த மூவ்மெண்ட்குள்ள வந்தது எப்படி அப்படின்றது. அங்க இருந்தவங்க வந்து மோஸ்டா ஒரு ப்ரிவிலேஜ்டு செக்டார்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு எலிட் செக்ஷன் அல்லது கிளாஸ் வைஸ் ஒரு ஐயோ எல்லாருமே தமிழ் பிராமின்ஸா இருந்தாங்க. முக்காவாசி பேர் தமிழ் பிராமின்ஸ். நான் போய் சேர்ந்ததுக்கும் அதுதான் காரணம். எங்க வீட்டுல பேசுற மாதிரியே அங்கேயும் பேசுறாங்களே அப்படிங்கிறது. ஏன்னா 21 வயசுக்கு வேற என்ன தெரியும், நம்ம ஆத்துல பேசுற மாதிரியே அங்கேயும் பேசுறாளே அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலை. அதுதான் உண்மை. நான் சாதியம் புரிஞ்சுக்கிட்டது அங்கிருந்து, பெண்ணியம் புரிஞ்சுக்கிட்டது அங்கிருந்து, எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கிருந்து. ஸோ நான் அதை வந்து அதனாலதான் நான் திருப்பி எனக்கு வந்து ஒரு அஷேம்டா இருக்கே தவிர்த்து அதை மாத்தி அமைப்பேன்னா கேட்டீங்கன்னா மாட்டேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பல கதவுகளை திறந்து விட்டுச்சு. ப்ரிவிலேஜ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள ஐயோ நம்மளுக்கு இத்தனை நாளா பவரே இல்லாம இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க, நம்மளால மொபிலைஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சவங்க. ஆங்கில நியூஸ் சேனல்ஸ் தான் அதிகமா கவரேஜ் இருந்துச்சு அப்போ. ஸோ இங்கிலீஷ் நியூஸ் பார்க்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் தான் அதிகமா மொபிலைஸ் ஆனாங்க. இதுல வந்து பிராமின்ஸா இல்லாதவங்க இல்லையா அப்படின்னு கேட்டா அது இல்லை, கம்மி பர்சன்டேஜ்ல இருந்தாங்க. அதிகமான பர்சன்டேஜ்ல உண்ணாவிரதம் இருந்தவங்கள கூட அதிகமான பர்சன்டேஜ்ல ப்ரிவிலேஜ் கிளாஸஸ், ப்ரிவிலேஜ் காஸ்டுக்கான பீப்புள் தான் இருந்தோம். அதுதான் உண்மை. என்ன கோவம் இருந்தது அவங்களுக்கு அந்த டைம்ல? எல்லாருமே ஒரு அந்த கவர்மெண்டோட 2 கன்சிக்யூட்டிவ் பீரியட் எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் இருந்துச்சு. தமிழ்நாட்டுல பிராமின்ஸுக்கு என்ன கோவம்னு கேட்க தேவையில்ல, அப்படியே சரளமா நான் எடுத்து விடுவேன்னு. நான் என்னெல்லாம் வளர்க்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப அநியாயங்கள் இழக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிதான் வளர்த்தாங்க.
தேங்க்ஃபுல்லி என்னுடைய வீட்டுல என்னுடைய தாத்தா என்னுடைய அம்மா எல்லாம் கொஞ்சம் ப்ராக்ரெசிவா இருந்ததுனால இல்ல கொஞ்சம் நீயே படிச்சு தெரிஞ்சுக்கோ, எங்களுக்கு அவ்வளவா தெரியாது, நீ போய் படிச்சு தெரிஞ்சுக்கோ எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா ஒரு கன்சிஸ்டன்ட் டயலாக் நேரட்டிவ் வந்து ஐயோ பெரியார் அண்ணாலாம் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து எந்த விதமான இடமும் இல்லாம போயிடுச்சு. நம்ம எத்தனை பேர் இங்க இருந்து நான் சொல்லவா ஒரு சைலண்ட் நேரட்டிவ் ஆஃப் த சேம் கைண்ட் காஷ்மீரி பண்டிட்ஸ் வர்சஸ் தமிழ் பிராமின்ஸ். நான் நிறைய தடவை கேள்வி அப்படி நம்ம வந்து வோக்கலைஸ் பண்ண மாட்டோம், அது வந்து ரொம்ப அதிகமான ஒரு இன்டென்ஸ் இதுல நடந்துச்சு. அப்படி இல்லைனாலும் ரொம்ப ஸ்மால் வேஸ்ல இங்க இருந்து நிறைய மும்பைல நீங்க வந்து தமிழ் பிராமன்ஸ் கிட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் இதுதான். நாங்கெல்லாம் விட்டுட்டு வந்தது எதனால, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை அங்க. நம்ம வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு எந்த விதமான சப்போர்ட்டும், எவ்வளோ ரெசர்வேஷனுக்கு எதிர பேசுறது, பெண்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசினாரு பெரியார்னு, அவரை பெரியார் பேரையே கேட்காதவங்க எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் வந்து எந்த திராவிட கட்சியும் நம்மளுக்காக எந்த பாலிசியும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, சமத்துவம் அப்படிங்கிறத எவ்வளவு தவறா புரிஞ்சு வச்சிருந்தோம். இன்னி வரைக்கும் இந்த மாதிரி நான் பேசுறத கேட்டு என்னுடைய குடும்பத்துல என்ன பிடிக்காதவங்க பல பேர். அதனால நாங்க ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டிஸுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இல்லைன்னு கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். பட் எல்லாமே கம்ப்ளைண்ட் தான். ஆனா அதையும் மீறி தமிழ்நாடு வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். அதனாலதான் மறுபடியும் நான் வந்து ஈஸியஸ்ட் இந்த ஆன்டி கரப்ஷன்ங்கிறது மிடில் கிளாஸ் மொபிலைசேஷன். நீங்க ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை விட மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதிகமா மொபிலைஸ் ஆனாங்க. எதனால? ஒர்க்கிங் கிளாஸ் மக்களுக்கு தானே அதிகமா இது வந்து அஃபெக்ட் ஆகணும். ஏன்னா எவ்ரிடே டே டு டே லைஃப்ல அவங்களுக்கு தான் இருக்கிறதுலயே கஷ்டம். ஆனா அவங்க மொபிலைஸ் ஆகல. ஏன்? ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்படுது, அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷனிங்கா இருக்கு, அந்த சிஸ்டம்ல ஓட்டைகள் இருக்கு, அதை அடைக்கணும். ஆனா திஸ் இஸ் நாட் தேர் பிக்கெஸ்ட் ஃபைட். Their biggest fight is for self-respect, for dignity, for access to education, access to healthcare. அதெல்லாம் பெரிய ஃபைட்ஸ். கரப்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு அளவுக்கு ப்ரிவிலேஜ் இருக்கக்கூடியவங்களுடைய நேரட்டிவ், டயலாக், அண்ட் அது வந்து ஒரு யூத் கன்சாலிடேஷன் அண்ட் மிடில் கிளாஸ் கன்சாலிடேஷன். இப்ப தமிழ்நாட்டிலையும் அதுதானே நிலைமை. ஆன்டி கரப்ஷன் அப்படின்னு ரொம்ப லவுடா இப்ப பேசிட்டு இருக்கிறவங்க தாவேகா, யூத் மொபிலைசேஷன். அவங்களுடைய வீடுகள்ல நான் போனேன், நிறைய தாவேகா சப்போர்ட்டர்ஸ் இளைஞர்களுடைய அம்மா அப்பா கிட்ட பேசினேன். அவங்க வந்து பையன் ஏதோ பேசாங்க, விட்டுட்டோம், பரவாயில்ல விட்டுருங்க, அவன் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கான், அவன் பேசட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அவங்க சொல்றது, அவங்க பிள்ளைகள் சொல்றத வந்து முழுமையா நம்புறாங்க, அப்படிலாம் இல்லை. ஒரு இன்டர் ஜெனரேஷனல் டயலாக் இல்லை. விஜய் பிடிக்கிறவங்க எனக்கும் விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னுடைய அரசியல் புரிதல்ல ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிறது யூத் அண்ட் மிடில் கிளாஸ் மொபிலைசேஷனுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அண்ட் இது புதுசான டெக்னிக் இல்லை, ரொம்ப பழமையான டெக்னிக். காலமா எல்லா நாடுகள்லயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவிலையும் யூஸ் பண்ணி ஆஸ் ரீசென்ட் as 10 years ago யூஸ் பண்ணி விக்டரி அடைஞ்சிருக்காங்க. அதே ஒரு சேம் பிளே புக். அண்ணா ஹசாரே நீங்க நேரா பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ அப்பப்போ அண்ணா ஹசாரே பத்தி மீம்ஸ்லாம் எங்க இருக்காருன்னு தெரியல, அப்பப்போ அந்த ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு. அப்போ ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு, இப்ப எங்க போயிட்டாருன்றதெல்லாம் கேட்பான். எனக்கு தெரிஞ்சு கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆனப்போ வந்து பேசினாரு. அவர் வந்து லிக்கர் பாலிசியில ரூல் பண்ணிட்டாரு, லிக்கரை கொண்டு வரதே தப்பு தானே, ஒரு காந்தியன் பிரின்சிபல்ல லிக்கர் அப்படின்றது தப்பு, அதனாலதான் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆனாருன்றது பேசியிருந்தாரு. இப்போ ரிலீஸ் ஆன அப்புறம் கோர்ட் வந்து அவர் மேல குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதையும் வந்து வரவேற்று பேசியிருந்தாரு. அவருடைய ரோல் அப்படின்றது என்ன? நீங்க எல்லாரும் ஒரு சமூகத்தின் மேல உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கு, அந்த கோவத்தை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போறீங்க, அது ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்டா இருக்கு. அதுல முகமா காட்டப்பட்டவர் கிட்டத்தட்ட அடுத்த காந்தி இவர் தான் அப்படின்ற அளவுக்கு அண்ணா ஹசாரே தான் காட்டப்பட்டாரு. அவருடைய ரோல் அப்படின்றது என்ன, எப்படி அவரை புரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலா தெரியாது, அவ்வளோலாம் இன்டராக்ட் பண்ணது கிடையாது. அப்ப பேசுவார் ஏதாவது இல்ல பேசுவார் இல்ல, ரொம்ப கம்மி. அவர் நிஜமான காந்தியன், அவரை சொல்லி தப்பு இல்ல, அவர் வந்து ஒரு நிஜமான காந்தியன். அவர் அந்த மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழக்கூடியவர். அவரை இவங்களுக்கு ஒரு ஃபிகர் ஹெட் தேவைப்பட்டது. சரிங்க, நீங்க வந்து RSS BJP உடைய ஒர்க்கிங் மாடல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிகர் ஹெட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு தலைமை பொறுப்புல கரெக்டான ஆட்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. அது வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்லயும் செஞ்சிருக்காங்க, சோஷியல் மொபிலைசேஷன்லயும் செஞ்சிருக்காங்க. அண்ணா ஹசாரே சோஷியல் மொபிலைசேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ
எல்லா இந்திய பிரசிடென்ட்ஸ் அவங்களுடைய காலத்துல இருந்த பிரசிடென்ட்ஸை பாருங்க. முதல் ஒரு மிக முக்கியமான பேரா இருந்தது அப்துல் கலாம் அவர்கள். அப்ப என்ன பாலிசிஸ் அவங்க மூவ் பண்ணாங்க. இப்ப திரௌபதி முர்முவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ராம்நாத் கோவிந்தா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஃபிகர் ஹெட்ஸ். ஒரு ஸ்டாம்ப் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டு வந்து அங்க உட்கார வச்சிருவாங்க. அதுக்கு அதை மீறி அவங்களுக்கு ரோல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. அதே மாதிரிதான் நான் திரு அண்ணா ஹசாரே அவர்களையும் பார்த்தேன். ரொம்ப மீட் பண்ணியிருக்கேன். பட் பெரிய இன்டராக்ஷன் இருந்தது கிடையாது. எப்ப கேட்டாலும் அவர் டயர்டா இருக்காரு கூட்டிட்டு போயிடும், டயர்டா இருக்காரு கூட்டிட்டு போயிடுறோம்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து அவர் கூட உட்கார்ந்து பேசி அப்படிலாம் எந்த விதமான ஞாபகமும் கிடையாது. So yeah, I don't think there was any big role for him. இப்போ நீங்க அந்த மூமெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. நிறைய பேர்ல நீங்க ஒரு நபர், நீங்க வெளியே வந்துட்டீங்க. நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம்குள்ள வந்துட்டீங்க. நீங்க இப்போ உங்களுடைய அரசியல் புரிதல் அப்படின்றது வேற ஒண்ணா இருக்கு. நீங்க ரெட்ரோஸ்பெக்டிவ்ல பார்க்கும்பொழுது தப்புன்றதெல்லாம் சொல்றீங்க. உங்களுக்கு கூட இருந்த நிறைய பேர்ல இப்போ பலர் வந்து மீண்டும் அதே விஷயத்த பண்றதையும் பார்க்கணும். நான் வெளிப்படையாவே சொல்றேன், எனக்கு பிரச்சனைலாம் கிடையாது. அறப்போர் இயக்கம் இருக்காங்க, இப்போ தேர் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்போசிங் த ஸ்கேம் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது கட்சி சார்பெல்லாம் இருக்கான்னு கேட்டா அவங்க எதுவும் கிடையாதுன்னுவாங்க. இந்த கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறத பண்ணுவோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை வரவேற்கிறீங்களா அல்லது? இது ரொம்ப முக்கியம். ஓகே, சிவில் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்ல ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. இவங்களை ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்னு நம்ம வந்து சைஸ் டவுன் பண்ணிடக்கூடாது. இவங்கெல்லாம் நான் தான் சொல்றேன், ஆர்டிஐ ஆக்டிவிசம், தகவல் அறியும் உரிமை சட்டம், நம்ம மக்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை. அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு சிவில் சொசைட்டிக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் கண்டிப்பா செயல்படணும். ஒரு டெமோக்ரஸில ஃபேலசிஸே இல்லாதவங்க யாருமே கிடையாது இல்ல. அப்படி பார்க்கும் பொழுது எல்லார் மேலேயும் விமர்சனங்கள் வைக்க முடியும். பட் சிவில் சொசைட்டில டிரான்ஸ்பரன்சி ஆக்டிவிசம் பண்றவங்க ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ரோல் பிளே பண்றாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க அறப்போர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்காங்க. பட் இந்தியா முழுவதும் NCPRI வந்து ஒரு நேஷனல் லெவல் கேம்பெயின் ஃபார் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிஸ்ட். நான்லாம் அதோட செக்ரட்டரியா இருந்திருக்கேன். பல ஆயிரம் மக்கள் இருக்காங்க. RTI மூலியமா இன்ஃபர்மேஷன் கேட்டு ஜேர்னலிஸ்ட் அதை வந்து வெளியிட்டு இருக்கீங்க. ஸோ ஆன்டி கரப்ஷன் ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபைட். அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஊழல்கள் நடக்கும்போது அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆனா அதுல வேறுபாடு இருக்குன்றதுதான் எல்லாருமே முன்வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ அறப்போர் இயக்கம் மாதிரியான அமைப்பு மேலேயே திராவிடியன் பார்ட்டிஸ் மேல அவங்களுக்கு நிறைய கோபம் இருக்கும், அந்த கவர்மெண்ட் மேல அவங்களுடைய ஆட்சி மேல இருக்கும். வேற அது பிஜேபி மேலேயோ மற்ற இடங்கள்ல கம்மியா இருக்குன்ற அந்த குற்றச்சாட்டு காங்கிரஸும் தமிழ்நாட்டுல அவங்க இல்ல. தமிழ்நாட்டுல இத்தனை வருஷமா ஆட்சி யார் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட அதிகமா பவர் இருந்திருக்கும், அவங்க கிட்ட அதிகமா ஆக்சஸ் இருந்திருக்கும். அதனால ஊழல்கள் அங்க. சோ சிவில் சொசைட்டியை குற்றம் சொல்ல முடியாது. அவங்க எல்லாருக்கும் பார்ட்டி கலர்ஸ் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் வந்து அவங்கள உன்னிப்பா கவனிக்கல. அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அறப்போற எக்ஸாம்பிளா சொல்றேன் அந்த மாதிரியான. கரெக்ட். பட் நான் சொல்லவா, நாங்க வந்து RTI மூவ்மெண்ட்டும் கூட ப்ரோ காங்கிரஸின்னு என்ன பல முறை என்னுடைய குரு அருணா ராயை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நேஷனல் அட்வைசரி கவுன்சில்ல சோனியா காந்தி அம்மா அவங்க அமைச்ச கவுன்சில்ல இருந்தாங்க. ஆக்டிவிஸ்ட்ஸ ஒரு பொலிட்டிக்கல் சாயம் பூசுறத நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கட் டவுன் பண்ணணும். ஏன்னா ஆக்டிவிசம்ல நான் கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம், போராட்டங்கள்னால மட்டுமே மாற்றங்களை கொண்டு வர முடியாது. சிஸ்டமோட எங்கேஜ் பண்ணணும். அந்த சிஸ்டமோட எங்கேஜ் பண்ணும்பொழுது மட்டும்தான் பாலிசி லெவல்ல நம்ம சில விஷயங்களை ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்த முடியும். ஸோ நம்மளால மொத்தமா அரசியல் கட்சிகள் கவர்மெண்ட்ல இருந்து ஒதுங்கி ஒரு பேரலல் லைனா ஆப்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம எல்லா இடங்கள்லயும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் தேடிட்டே தான் இருப்போம். எனக்கு ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ல கூட பல இடங்கள்ல ஸ்கேம்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்கேம்ல இருந்து எப்படி அடுத்தது வந்து அதை ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற அழகான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்கு. இப்ப நீங்க கர்நாடகால பாத்தீங்கன்னா நரேகா அப்படிங்கிற அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல கொடுக்கப்படாத மணி, டிஸ்போஸ் பண்ணப்படாத மணி எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய RTI ரிப்போர்ட் வந்தது. அதுக்கப்புறம் அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாங்கிற ஒரு மூவ்மெண்டே நடந்துச்சு. ஸோ எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து நம்ம இவங்க ஆன்டி பிஜேபியா இருக்காங்கன்னா ப்ரோ காங்கிரஸா இருப்பாங்க, ஆன்டி தாவேக்கா இருக்காங்கன்னா ப்ரோ DMKவா இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஐ எம் ஆன்டி சம்திங் பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் ஐடியாலஜி.
ஐ டோன்ட் ஹாவ் டு பி ப்ரோ சம்திங் எல்ஸ். ஸோ இவங்க எனக்கு ஸ்பெசிஃபிக்கா அறப்போர் யாரை டார்கெட் பண்றாங்க டார்கெட் பண்ணல அதெல்லாம் என்னுடைய ப்ராப்ளம் இல்லை. சிவில் சொசைட்டிக்கு கரப்ஷன் எக்ஸ்போஸ் பண்ண அந்த பயம் இருக்குல்ல, கரப்ஷன் வந்தா திரும்ப இவங்க ஏதோ நம்ம பண்ணி விட்டுருவாங்கன்ற அந்த பயமும் இருக்குதானே? அந்த ஐ மீன் எல்லாருக்குமே அந்த அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல இருந்து தான் ஒரு பாடம் கிடைக்குது. அப்ப கரப்ஷன் வந்தா கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்ற அந்த பயம் இருக்கிறதும் யதார்த்தம் தான். இருக்கணும், பயம் இருக்கணும். அந்த பாடங்கள்ல இருந்து கத்துக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் முன்னேறணும். அதாவது நம்மளுக்கு பிரித்து பார்க்கிற ஒரு ரேஷனல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங்கை இது வளர்த்து விடணும். ஸோ அடுத்த முறை யாராவது கரப்ஷன் சொல்லும் பொழுது பிளைண்டா அதை பிலீவ் பண்ணாம அதுல என்ன உண்மை இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம், அதனாலதான் இந்த முறை நான் என்னுடைய எல்லா ஃபோக்கஸுமே, நீங்க மாற்றம் வேணும்னு சொல்றீங்க, நான் எல்லா இளைஞர்கள்கிட்டையும் கேட்கறது என்ன மாற்றம், எதுல இருந்து மாற்றம், எதை நோக்கி மாற்றம், எப்படி அதை செயல்முறைப்படுத்தணும். இந்த 4 கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணலாம். அது அந்த ஆன்சர்லயே நம்மள யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது தெரிஞ்சிடும், யாரை நம்ம சூஸ் பண்ணணுங்கிறது புரிஞ்சிடும். ஸோ யார் எந்த விஷயம் சொன்னாலுமே அது பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்துக்கணும். இப்போ பாஜக மீது நிறைய குற்றச்சாட்டு முன் வைப்பாங்க. ஆனா எப்பயுமே பாஜக காரங்க அவங்க ரொம்ப ப்ரௌடா கிளைம் பண்ணது என்னன்னா, என்ன வேணா சொல்லலாம் நீங்க பாஜகவை, ஆனா ஊழல் குற்றச்சாட்டுலாம் வைக்க முடியாது. அவங்க சங்குக்கு நேர்மையா இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு நேர்மையா இருப்பாங்க, ஒரு கொள்ளலாம் அடிக்க மாட்டாங்க. அவங்க மற்ற கட்சிக்காரங்க கொள்ளலாம் அடிப்பாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் காசுக்கெல்லாம் பெருசா அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க மதவெறிலாம் கூட கொஞ்சம் பரப்புவாங்க, ஏதாவது கலவரத்தை பண்ணுவாங்க. பட் ஊழல் அப்படின்ற விஷயத்துல பெருசா பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அது ஒத்துக்கிறீங்களா? இல்ல, ஒரு பெர்செப்ஷன் இருக்கு ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன், கரப்ஷன் ஹேஸ் a great relationship with power. பவர்ல இருக்கும்போது தான் அதிகமா ஊழல் செய்ய முடியும். அதே மாதிரி கரப்ஷன்னா என்ன? காசு பணம் மட்டுமே ஊழலா? காசு பணம் மட்டுமே கரப்ஷனா? மாரல் கரப்ஷன் ஒரு விஷயம் கிடையாதா? நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து நல்ல புத்தி சொல்லி வளர்க்குறோம் தானே வளர்ப்பாங்க. தமிழ்நாட்டுல நம்ம கிட்ட இல்லாத இலக்கியங்கள் கிடையாது. நமக்கு திருக்குறள் எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுக்குது இல்ல, நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர்ல இருந்து வந்த நம்ம வெறும் பணம் காசை மட்டுமே ஊழலா எப்படி பாக்குறோம்? அதே மாதிரி பாஜக ஊழல் செய்யல அப்படின்னு நாங்க அவங்க மூஞ்சிலேயே சிரிச்சிருவேன். நீங்க சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நீங்க பாஜகவை ஒரு அளவுகோல் வச்சு பார்க்கணும்னா அவங்க எங்க பவர்ல இருக்காங்க, அவங்களுக்கு எங்க ஆக்சஸ் இருக்குதோ அங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, எப்படி செய்யறாங்கிறத வச்சுதான் நீங்க அவங்கள அளக்கணும். தமிழ்நாட்டுல இன்னி வரைக்கும் அவங்களுக்கு பெருசா ஒன்றும் பவரே கிடையாது சுத்தமா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, இப்ப யோகியை காமிப்பாங்க. யோகியோட அக்கா பாருங்க இன்னும் டீ கடை தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட போட்டோவை காமிப்பாங்க. யோகி என்னங்க ஒரு சாமியாரு, வெள்ளை காவி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு, அவர் என்ன ஊழல் பண்ண போறாரு? ஒண்ணுமே கிடையாது, ஒரு சாமியார். அவர் ஒரு சாமியார், அவ்வளவுதான். அவர் பணம்லாம் சம்பாதிக்க மாட்டாரு. அவங்க அக்கா இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இப்ப பிரதமரே எடுத்துக்கலாமே, மோடியோட அம்மா கடைசி வரைக்கும் எங்க இருந்தாங்க பாத்தீங்களா? கடைசி வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சதுன்னா பாருங்க எவ்வளவு பெரிய வீடு கட்டிடுறாங்க, கார்ல போறாங்க. நேத்து வரைக்கும் அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு எப்படி இவ்வளவு வந்ததுன்ற கேள்வி முன்னிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கறேன். நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா நீங்க ஒரு சாமியாராகவோ இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் தெரிந்தவர்களாகவோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனை உருவாக்குறாங்க. அதுக்கும் நல்ல தலைவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பேசிக் ஹியூமன் டெண்டன்சி. வாழ்க்கையில எல்லாருமே முன்னேறணும்னு தான் நினைப்பாங்க. மறுபடியும் நான் சொல்றேன், ஊழல் செய்யற அரசியல்வாதிகளையும் பணம் சேர்க்கிறவங்களையும் நான் சப்போர்ட் பண்ணி பேசல. ஆனா ரொம்ப பிராக்டிக்கலா கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய குடும்பத்துல உங்க பிள்ளைங்களை நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற வைக்கணும் தானே ஆசைப்படுவீங்க? கார்ல போனா நினைக்கிறதெல்லாம் பெரிய தப்புலாம் கிடையாது, பெரிய தப்பு இல்ல. அதே மாதிரி உங்களுடைய பையன் பெரிய லெவல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா அவர் உங்களை நீ ஒழுகிற ஓட்டு வீட்லயே இருமான்னு விட்டுருதா நல்லாவா பேசுவீங்க? அவங்கள பத்தி அவங்கள சொல்வீங்கல்ல, என்னடா இப்படி விட்டுட்டேன்னு. இவரை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? இதெல்லாம் ஷோ. எதுவுமே எந்த விஷயமுமே நடைமுறைக்கு முரணா இருக்கக்கூடியத நம்ம கேள்வி கேட்கணும். நடைமுறைக்கு முரணா என்ன இருக்கீங்க? நீங்க இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கீங்க, அவ்வளோ ஒரு இந்தியாவுக்கே நீங்க பிரதம மந்திரி இருந்தாலும் உங்களுடைய அம்மா ஒரு ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை வாழறாங்க அப்படின்னு நீங்க அதை படம் போட்டு காமிக்கிறீங்க. அது யதார்த்தமா இருக்கா உங்களுக்கு? எனக்கு இல்லை. ஏன்னா நான் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துட்டேன்னா முதல்ல நான் விரும்புவது எனக்கு பிடித்தவர்கள், என்னை சார்ந்தவர்களை நான் நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுவேன். இல்ல இதை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் யோகி ஆதித்யநாத் சாமியாரா இருக்காரு அப்படின்னா அவருடைய ஹிஸ்டரியை கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க.
கோரக்நாத் அப்படிங்கிற கோரக்பந்தி அப்படிங்கிற ஒரு இதுல வராரு அவரு. அந்த கோரக்நாத் அப்படிங்கிற அந்த ஒரு பரம்பரை ரொம்ப இகாலிட்டேரியனான, ஜாதி முறைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சுரல் மூவ்மெண்ட். அதுல இவர் உட்கார்ந்துக்கிட்டு அவ்வளோ வயலன்ஸ் பரப்புறாரு. யோகி ஆதித்யநாத் ஒழுக்கமானவர், யோகி ஆதித்யநாத் ஊழல் செய்யாதவர் அப்படின்னு கேட்டா, நான் முதல்ல அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி, பணம் மட்டுமே ஊழலா? உங்களுடைய மனப்பான்மை, நீங்க என்ன மாதிரி மக்களை ட்ரீட் பண்றீங்க, அதெல்லாம் ஊழல் கிடையாதா? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மாரல் கரப்ஷன் மணி கரப்ஷனை விட பல மடங்கு. மாரல் கரப்ஷன்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? மாரல் கரப்ஷன் அப்படின்றது ஹியூமனிட்டிய தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள். சமத்துவம், பெண்ணியம், இந்த மாதிரி விஷயங்களை பிரஷிங் அண்டர் த கார்பெட். மத ரீதியா, ஜாதி ரீதியா மக்களுக்குள்ள வேற்றுமையை தூண்டிவிட்டு, வெறுப்பை தூண்டிவிட்டு, கலவரங்களை ஏற்படுத்துறது, புல்டோசர் வச்சு வீடுகளை இடிக்கிறது, பெண்களுக்கு கல்வி ஆக்சஸ் இல்லாம செய்யறது, இதெல்லாம் பெரிய மாரல் கரப்ஷன். நீங்க அந்த கும்பமேளா நடத்துறாங்க, அந்த கும்பமேளால என்ன நடக்குதுன்னு யாருக்காவது வெளியே தெரியுமா? என்ன டேட்டா இருக்கு? நாங்கெல்லாம் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், நம்ம கேட்போம் என்ன யாருக்கு. இப்ப ஆர்டிஐங்கிற ஆக்டே இல்லாம பண்ணிட்டாங்களே, அது மாரல் கரப்ஷன் இல்லையா? இன்ஃபர்மேஷன் வாங்குறதுல அப்படி என்னங்க பெரிய பிரச்சனை? அண்ட் அவங்க உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம், எல்லா விதமான மக்களும் ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட், அதிகமா பாவர்ட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட். ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது எதுவுமே இல்லாத இடத்துல பணம் மட்டுமே கரப்ஷன் அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? எனக்கு கரப்ஷன் பத்தி பேசும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு கதை ஞாபகம் வரும். ஆர்டிஐ சம்பந்தப்பட்ட ஒரு படம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இருக்குது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதே பேரு. அதுல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்தோஷ் மேத்யூ அவர்கள் பேசியிருப்பார் அதுல. அண்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, கரப்ஷன்ல பணம் சார்ந்த கரப்ஷன்ல 3 விதமான கரப்ஷன் இருக்கு. முதல் விதமான கரப்ஷன், ஒரு பிரிட்ஜ் கட்டணும், அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு 10 ரூபாய் செலவாகும். நீங்க பிரிட்ஜ் கட்டுறதுக்கு 10 ரூபாய் செலவாகும்னு டெண்டர் விட்டு 10 ரூபாய் வாங்குறீங்க. 10 ரூபாயும் நீங்க பாக்கெட்ல போட்டுக்கிட்டு, இங்க பிரிட்ஜே தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க. இல்லைன்னா பிரிட்ஜ் தானே அப்புறம் வரும், நாளைக்கு வரும், நாளானிக்கு வரும் விட்டுருவீங்க. ஸோ ஆல் 10 rupees goes in. அடுத்த கைண்ட் ஆஃப் கரப்ஷன் 10 ரூபாய் பிரிட்ஜ் கட்ட 10 ரூபாய் வேணும், வாங்கிட்டு 5 ரூபாய் பாக்கெட் பண்ணிட்டு 5 ரூபாயில பிரிட்ஜ் கட்டுறது. 5 வருஷத்துல அது கொலாப்ஸ் ஆயிடும். அது இன்னும் நீங்க இருந்த நிலைமையை விட இன்னும் லாஸ்ல கொண்டு போய் உங்களை விடும். 3வது விதமான கரப்ஷன் பிரிட்ஜ் கட்ட 10 ரூபாய் ஆகும், நீ 15 ரூபாய் இல்லைன்னா 20 ரூபாய்க்கு டெண்டர் விட்டு 10 போம் பாக்கெட்ல வச்சுக்கோ, மீதி 10ல நீ கட்டுற. இது சொல்லிட்டு நான் யார்கிட்டயோ இதை பத்தி பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி கதை. என்னுடைய ஒரு மென்டர் அப்ப சொன்னாங்க, இந்த 3வது விதமான கரப்ஷன் சொல்ற அதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்பதான் எனக்கு ஓஹோ கரெக்ட், இது சரின்னு நான் ஆர்கியூ பண்ணல. நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளுடைய எஜுகேஷன், ஹெல்த் கேர், இந்த மாதிரியான ரொம்ப மிக முக்கியமான பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஜஸ்ட் நடக்கல, சர்வைவ் பண்ணல, நம்ம த்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எனக்கு நீ என்கிட்ட இருந்து அடிக்கிற அந்த 10 ரூபாய் எனக்கு பெரிய விஷயமா படலை. யாருமே கரப்டா இல்லாத இடத்துல நீ மட்டும் கரப்டா இருந்தா எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தோணும். எல்லாருமே கரப்டா இருக்கிற இடத்துல என் வேலையாத பண்ணி கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமையில நிக்க விட்டுட்டாங்க. திஸ் இஸ் அ வெரி கரப்ட், கேபிட்டலிஸ்ட், மாரலி டிகிரேடட் வேர்ல்ட். நம்ம ஒரு பேசிக் மினிமம் காப்பாத்துறதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஈஸியா இது அட்ராக்ட் பண்ணுதா மக்களை? கரப்ஷன் சார்ஜ் வச்சு ஒருத்தவங்களை டிசோன் பண்றது அப்படின்றது ஈஸியா இன்னைக்கும் நடக்குதான்னு கேட்கறேன். நீங்க இப்போ 2011 எனக்கும் ஞாபகம் இருக்கு, எந்த அளவுக்கு இந்தியாவில் எல்லாருமே ஊழல் பத்தி தான் பேசினாங்க. விஜய்லாம் கூட போயிருந்தாரு, அண்ணா சார் பார்க்க போயிருந்தாரு, சினிமாலாம் வந்துச்சு. ஸோ ஒரு இந்தியா லெவல்ல ஒரு ஃபினாமினா இருந்தது ஊழல் ஒழிப்பு, பிளாக் மணி அப்படின்றது. தமிழ்நாட்டுல இல்ல. அப்படியா?
தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல நம்ம ஆஹா ஓஹோ கரெக்ட் அப்படின்னா போய் சேருவோம். ஆனா பெரிய ஆட்சி மாற்றமோ இல்லைன்னா ஒரு கரப்ட் லீடரை திரும்பி எலெக்ட் பண்ணல, அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம அவங்கள அன்பு கொடுத்து செலுத்தி திரும்பி கூட்டிட்டு வந்து சீராட்டி பாராட்டி அவங்கள முதலமைச்சர்களா ஆக்கியிருக்கோம். ஃபார் அஸ் மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டுடைய பல்ஸை புரிஞ்சுக்கல இவங்க, விஜயும் புரிஞ்சுக்கல. தமிழ்நாட்டுல நீங்க வந்து கரப்ஷன் அப்படிங்கிற போது நம்ம பேசுவோமே தவிர்த்து கொள்கைகளை வந்து புரிஞ்சுக்க கூடிய, அரசியலை ஆழமா அறிஞ்சுக்கிட்ட ஒரு அரசியல் வயப்பட்ட மெச்சோர் ஸ்டேட் தமிழ்நாடு. இது வந்து நீங்க மற்ற மாநிலங்களுக்கு டிராவல் பண்ண மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கு, அப்போ அவங்களுடைய அப்சர்வேஷன் அப்படின்றது எப்படி இருக்கு? ஒரு ஓட் பாலிடிக்ஸ்ல யாரை சூஸ் பண்றோன்றதுல அவங்களுடைய பார்வை அப்படின்றது என்னவாக இருக்கு? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய டவுட் எல்லாருக்கும். எப்படா திரும்ப செலக்ட் பண்றீங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. எப்படி ஓட் பண்றாங்க, என்ன பண்றாங்க? இப்போ நான் ரீசெண்டா இந்த எலெக்ஷன் அப்போ நினைக்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல் அப்போ இங்கே போகும்போது ஒரு பானிபூரி பையா ஒருத்தர் இருந்தாரு. சும்மா பேசிட்டு இருந்தேன். ஊருக்கு போறேன்னாரு. நான் போயிட்டு ஓட் போட போறேன். யாருக்கு போட போறீங்க? நான் போய் மோதிஜிக்கு தான் போட போறேன். சரி ஓகேன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயம். அவங்களுடைய அப்சர்வேஷன் அப்படின்றது எப்படி இருக்கு ஒரு லீடரை சூஸ் பண்றதுல, ஓட் பண்றதுல? நம்ம வந்து கடந்த ஒரு 50 வருஷத்துடைய ஹிஸ்டரியை பார்க்கணும். எமர்ஜென்சிக்கு அப்புறம் நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் ஒன்று நடக்குது. அது என்னன்னா, யாருமே வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை ஃபோக்கஸ் பண்ணல, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. தமிழ்நாடும் கேரளாவும் வித்தியாசமா பண்ண ஒரு விஷயம், கேரளாவை விட தமிழ்நாடு இன்னுமே நான் அதிகமா சொல்லுவேன், எந்த விதமான வெல்ஃபேர் பாலிசி இருந்தாலும் அந்த வெல்ஃபேர் பாலிசி சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்கும் உள்ளேயும் வரும். பட் நீங்க ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் மாதிரி ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பாலிசி மேக்கிங் எல்லாமே வந்து பாவர்ட்டி அலிவியேஷன், அதே மாதிரி எக்கனாமிக் ஸ்ட்ரெங்தனிங், லேபர் ரைட்ஸ் மூவ்மெண்ட். இது நான் வந்து இடதுசாரி கட்சிகள் கிட்ட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசமும் கூட. நீங்க வந்து இந்தியா மாதிரி கல்ச்சுரலி ரூட்டடான ஒரு நாடுல எக்கனாமிக் ஜஸ்டிஸ் மட்டும் பேச முடியாது, பேசவும் கூடாது. நீங்க அப்படி பேசும்பொழுது என்ன பண்றீங்க? பணம் காசு மட்டுமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை மக்களுக்குள்ள உருவாக்குறீங்க. அது உண்மை இல்லை. பணம் காசு இதெல்லாம் மீறி அப்பாற்பட்ட மிகப்பெரிய அநியாயங்கள் நம்ம வாழ்க்கையில தினசரி நடந்துகிட்டு இருக்கு. அதையும் தட்டி கேட்க மாட்டேங்கிறோம். இது வந்து இந்த லெஃப்ட் மூவ்மெண்ட்ஸ் உடைய ஒரு கேப்பை ஃபார் ரைட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஆனா நான் வந்து காணி நிலம் அப்படிங்கிற ஒரு சமூக செயற்பாட்டு குழு ஏற்படுத்தினேன், 2016 இருந்து நடத்திட்டு இருக்கேன். எங்களுடைய மூவ்மெண்ட் இஸ் அ கல்ச்சுரல் ரைட்ஸ் மூவ்மெண்ட். எல்லாரும் கேட்பாங்க, அது என்ன கல்ச்சுரல் ரைட்ஸ்? சோஷியல் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தானே, அது என்ன கல்ச்சுரல் ரைட்ஸ்? நான் கேட்கேன், ஆர்எஸ்எஸ் ஏன் ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்? அது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தானே. ஆனா அவன் என்னைக்காவது ஒத்துப்பான் அவன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்? மாட்டான். ஏன்னா நம்மளுடைய மனித வாழ்க்கையில எல்லாமே பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் ஐடென்டிட்டி. ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன கேட்கிறோம், அடுத்து என்ன கேள்வி கேட்கிறோம், எங்கிருந்து வந்திருக்கீங்க? We are defined by whether or not we belong to a land. கரெக்டா? அந்த நிலத்தை சார்ந்த மனிதர்கள், அந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்த மனிதர்கள், இப்படிதான் ரெண்டு விதமா பிரிக்கப்படுறோம். அப்படி இருக்கும் பொழுது நிலம் சார்ந்த மனிதர்களுடைய மிக முக்கியமான குறிகள் என்ன? நம்ம சாப்பிடுற சாப்பாடு, பேசுற மொழி, போடுற துணி, இது எல்லாமே கல்ச்சுரல் இண்டிகேட்டர். நம்ம கும்பிடுற சாமி, இது எல்லாம் கல்ச்சுரல் இண்டிகேட்டர்ஸ். நம்ம இதை எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு எக்கனாமிக் ஜஸ்டிஸ் மட்டுமே பேசிட்டு இருந்தோம். யூபிஏ கவர்மெண்டோடைய ஃபெயிலியரும் அதுதான். அவங்களுடைய நிறைய பாலிசிஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பாலிசிஸா இருந்திருக்கு, ரொம்ப வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க. விமர்சிக்க வேண்டிய பல விஷயங்களும் இருக்கு அவங்களுடைய கிரீன் ரெவல்யூஷன் ஃபார் இன்ஸ்டன்ஸ். ஆனா அவங்களை பாராட்டக்கூடிய விஷயங்களும் பண்ணிருக்காங்க. அவங்க விட்டது 15 வருஷ ஆட்சியில தான் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஆட்சின்றது எல்லாருக்கும் கரெக்ட். இந்த 15 வருஷத்துல எவ்வளவு ஒரு நிஜமாவே ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம்ல. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு எதனால ஓட் பண்றாங்க, நான் ராஜஸ்தான்ல இருக்கும் பொழுது 2014 எலெக்ஷன், நான் தங்கியிருந்த கிராமம் வந்து ட்ரெடிஷ்னலி காங்கிரஸ் ஓட்டிங் கிராமம். ஸோ அங்க வந்து என் கூட இருந்தவங்களாம் ரொம்ப தைரியமா இருந்தாங்க, நம்மலாம் காங்கிரஸ் தான்ப்பா ஓட் பண்ணுவோம் அப்படின்னு. திடீர்னு ஓவர் நைட் எல்லாருமே பிஜேபிக்கு ஓட் பண்ணிட்டாங்க. அங்க பிஜேபி எம்எல்ஏ சூஸ் பண்ணிட்டாங்க, அங்க வந்துட்டாங்க.
அப்ப நான் உட்காந்து பேசுறேன், என்ன தாத்தா நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி வரமாட்டாங்கன்னு, எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டபோது அவர் வந்து சொல்றாரு, நான் யோசிக்கிறதுக்கும் என்னுடைய நடைமுறைக்கும் வித்தியாசம் இருக்கு, எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அடுத்த நாள் வந்து ஃபேஸ்புக்ல யூஎஸ்ல இருந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் தோழர் வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, காக்னிட்டிவ் டிசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்தியா இருக்கு. இவங்களுக்கு ஓட் பண்ணா நம்மளுக்கு என்ன தவறுகள் இழக்கப்படும் நம்மளுக்கு தெரியும், அதையும் மீறி ஐயோ இவங்களுக்கு ஓட் பண்றது மட்டுமே நம்ம வழி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு காங்கிரஸ் நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் மேல அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அது சரியும் கூட, அன்னைக்கு காலகட்டத்தில் அது சரி. அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த நிலைமைக்கு நம்ம தமிழ்நாடு தள்ளப்படக்கூடாது. தமிழ்நாடுல கிட்டத்தட்ட இந்தியாவில் மோடி வந்த மாதிரி தமிழ்நாட்டுல விஜய் வரதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு அவ்வளவு த்ரெட்டனிங்கான சிச்சுவேஷன் இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்ல. ஏன்னா மோடியோடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப நீளமா. நான் ஒரு கம்பேரிசனை சொல்றேன் பாருங்களேன். அவர் வந்து ஒரு 10-12 இயர்ஸ் சிஎம்ஆ இருந்தாரு, ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க, சொல்லி ப்ரொமோட் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அறிவிக்கப்படுறாரு. கெரியரோட உச்சத்துல இருக்காரு, நிறைய சம்பாதிச்சிருக்காரு, அதெல்லாம் வேணாம், இங்க ஊழல் ஆட்சி இருக்கு, இதை ஒழிக்கிறதுக்கு நான் வரேன் அப்படின்னு ஒரு ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. கண்டிப்பா இல்ல. அரசியலுக்கும் சினிமா வாழ்க்கைக்கும், அரசியலுக்கும் எதுக்குமே நம்ம கம்பேரிசன் டிரா பண்ண முடியாது. எந்த ஒரு ஃபீல்டுலயும் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் அடுத்த ஃபீல்டுக்குன்னு போகும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்து சுந்தர் பிச்சையா ஆகி நீங்க வந்து திடீர்னு ஒரு ஆர்ட் பேஸ்ட் என்வாயன்மெண்ட்டுக்கு வரீங்க, நீங்க உடனே டான்ஸர் ஆயிடுவீங்களா? முடியாது இல்ல. கிளாஸ் சேரணும், அடகு கத்துக்கணும், அதுக்கப்புறம் அபிநயம் கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க டான்ஸர் ஆவீங்க. அதே மாதிரிதான் இதுவும். அரசியல் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஆக்குபேஷனல் ஐடென்டிட்டி. பீயிங் அ பொலிட்டிஷியன், இதுதான் தமிழ் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஃபார் ரைட், மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஒரு ஃபாசிஸ்ட் ஃபார் ரைட் சிஸ்டம். அரசியல் அப்படிங்கிறத ப்ரொஃபஷன்ல இருந்து பேட்ரியாட்டிசம்க்கு மாத்திடுவாங்க. பேட்ரியாட்டிசம்க்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. நீங்க பொலிட்டிக்கலி பேட்ரியாட்டிக் பர்சனா இருக்கலாம், ஆனா நீங்க பொலிட்டிஷியனா இருக்கிறதுக்கு பேட்ரியாட்டிசம் மட்டுமே இது கிடையாது. நீங்க அந்த அரசியலை வந்து ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணலாம். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து அதை லாஜிக்கலா அணுகுவோம். அப்படி விட்டுட்டு நாட்டுக்காக நம்ம தியாகம் செய்யணும், தியாகம்ங்கிற மனப்பான்மை, இதுதான் மோடி அவங்களுடைய அம்மாவை வந்து வாழ வைக்கிறதும் யோகி அவங்க அக்காவை வாழ வைக்கிறதும், இது வந்து தியாகம் மட்டுமே ஒரு டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்கா இருக்க முடியாது. அதுதான் நான் திரு விஜய்க்கும் சொல்ல விரும்புறேன். நீங்க தியாகம் பண்றேன்னு சொல்றேன், அதுவே எனக்கு ஒரு ரொம்ப சிரிப்பான விஷயமா இருக்கு. என்ன சாக்ரிஃபைஸ்? கோடியா பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் என்ன சாக்ரிஃபைஸ்? நீங்க வரீங்க, யூ ஆர் மேக்கிங் அ கிரிட்டிக்கல் சாய்ஸ், அக்செப்ட் இட், பப்ளிக்கா சொல்லுங்க, எனக்கு அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு இந்த தமிழ்நாட்டை லீட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அதனால நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் தியாகம் பண்ணிட்டு, எனக்காக யாரும் தியாகம் பண்ண வேண்டாம். அதுக்காகவே பல வருடங்களா ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க இருக்காங்க, அவங்க செய்யட்டும். ஒரு ஓவர் நைட் அவர் வந்தா ஊழல் பண்ண மாட்டாரு, சினிமால நிறைய சம்பாதிச்சிட்டாரு. சினிமால ஊழலே பண்ணாம தான் வராங்களா எனக்கு தெரியலங்க, கேட்டுருணும் கண்டிப்பா, யாராவது சொன்னா நல்லா இருக்கும். சினிமால ஊழலே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கு. நிறைய நம்ம மீடியாவில் படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இட் இஸ் ஆல்சோ an இண்டஸ்ட்ரி. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கக்கூடிய ஃபேலசிஸ் அந்த இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு. இத்தனை வருஷங்களா இவ்வளோ இல்லஸ்ட்ரியஸ் கரியர் இருக்கக்கூடிய விஜய் ஒரு தடவை கூட அன்அஃபிஷியலா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாம இருந்திருப்பாருன்னு அவரால் சொல்ல முடியுமா? யாராவது கேட்கிறோமா? அது அவரோட பர்சனல் வாழ்க்கையை தொடாதீங்கன்னு சொல்லுவோம்ல, ஏன் விடணும்? நீங்க அரசியலுக்குன்னு வந்துட்டீங்கன்னா இனிமே எதுவும் பர்சனல், அதுவும் புரிஞ்சுக்கணும். நம்ம அரசியலுக்குன்னு வந்துட்டோம்னா எதுவுமே பர்சனல் கிடையாது. இப்போ அவருடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற மிக வெக்கத்துக்கு கூடிய 2 பெண்கள், 2 பேருமே ஈக்குவலி அஃபெக்டட் பை வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி பாஸ்ட் ஃபியூ டேஸ். வாயே திறக்காம இருக்கிறாரு. நீங்க அரசியல் வாழ்க்கைக்குன்னு வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே பர்சனல் கிடையாது. Everything becomes fair game. It is unfortunate, but it becomes fair game. And தமிழ்நாட்டுல மட்டுமே எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல மட்டும்தான் கன்சிஸ்டண்டா செலிபிரிட்டிஸும் சரி, அரசியல்வாதிகளும் சரி வெளியே வந்து இந்த 2 பெண்களுக்கும் என்ன நடக்குதோ அது தவறு, அவருடைய பர்சனல் வாழ்க்கையில நம்ம தலையிடக்கூடாது, நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றோம், அட்லீஸ்ட் வாயை திறந்து.
நார்த்ல எல்லாம் மீடியா ட்ரையல் பண்ணியே அவங்களை கொன்றுவாங்க. அவர் சுஷாந்த் சிங் இல்ல எவ்வளவு ஒரு அண்ட் கரெக்ட் பிஆர் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன மாதிரி ஒரு அதெல்லாம் ஊழல் இல்லையா? அது கரப்ஷன் இல்லையா? எனக்கு அதனாலதான் எனக்கு கோவம் வருது. நீங்க பணத்தை மட்டுமே கரப்ஷனா எப்படி நீங்க பாவிக்கிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எவ்வளவு மாரல் கரேஜ் காமிச்சிருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு அதெல்லாம் தான் முக்கியம், அதெல்லாம் தான் அளவுகோல். இங்க இருக்க அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள், விஜய் கிடையாது அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்களா அவங்க கட்சிக்காரங்க? விஜய் அவ்வளவு சம்பாதிக்கிறார், அவர் எதுக்கு பண்ணணும்? அவர் உழைச்சாரு, சம்பாதிச்சாரு, இவ்வளவு காசு இருக்கு, ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் இன் சவுத் இந்தியா ஆர் இந்தியா. இப்ப இவர் வந்தா பண்ண மாட்டாரு, இது ஒரு என்ன சொல்றது, ஒரு போனஸ் பாயிண்ட் நீங்க சூஸ் பண்ணணும்ன்றதுக்காக அப்படி எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன் நான். அப்படி ப்ராபபிலி ட்ரூ. அவர் வந்தா கரப்ஷன் பண்ணாம இருக்கலாம், ஆனா அது மட்டுமே போதுமா என்னோட சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு? உங்களோட ஸ்கில் செட் என்ன? நீங்க ஊழல் பண்ண மாட்டீங்க, சரி, அப்புறம் அடுத்து சொல்லுங்க என்ன பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு? எனக்கு 15 வருஷமா களப்பணி பண்ணி மக்கள் அரசியல்ல ஒரு ட்ரைனிங் இருக்கு. நான் நாளைக்கு போய் விஜய் வச்சு படம் எடுக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டா நான் ஊழலே பண்ணாம உங்களை திட்டாம டைரக்ஷன் பண்ணுவேன் வாங்க அப்படின்னு வந்துருவாரா? எல்லா ப்ரொஃபஷனுக்கும் ஸ்கில் லெவல்ஸ் ரொம்ப முக்கியம். அரசியலுக்கும் ஸ்கில் தேவை. உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? உங்களுக்கு கவர்னன்ஸ் பத்தி என்ன தெரியும்? நான் அவர் அரசியல்ல வர வேண்டாம்னு சொல்லலைங்க, தயவு செஞ்சு வாங்கன்னு கூப்பிடுறேன். ஆனா நீங்க வந்த உடனே பவர் கேப்சர் அவங்க ஒவ்வொரு தடவும் அன்னைக்கு அந்த டைம்ஸ் நவ் நியூஸ் 18 இதுலயும் அதுதான் ஆச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா, அவரை ஏன் நாங்க சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்? நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க அரசியலுக்கு, அரசியல் பழகுவோம், அதுக்கப்புறம் பேசலாம், சரியாயிடும் சொல்றாரு. சிஎம் ஆக்குங்க, சரி பண்ணிடலாம் எல்லாத்தையும். இது நிஜமாவே ஒரு சங்கர் படம் பிளாட் மாதிரியே இருக்கு. ஒரு நாள் சீஃப் மினிஸ்டர் மாதிரிதான் இருக்கு. ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கு. ஃபேஷிசமை எதிர்க்கக்கூடிய ஒரு சிங்குலர் ஃபோர்ஸா நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். தமிழ்நாட்டுல நிறைய பிஜேபி காரங்களை தவிர்த்து அவங்க ரொம்ப ஸ்மால் ஃபிராக்ஷன், ஒத்துக்கிறோமா? பிஜேபி இஸ் a very small fraction, their support base is very small. அவங்களை தவிர்த்து மத்தவங்க எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம், அவங்க இங்க மட்டும்தான் ஸ்மால் ஃபிராக்ஷன், அவங்க தான் மெஜாரிட்டி. வெளியே ஒரு பெரிய அலை வந்துட்டு இருக்கு நம்மளை நோக்கி. அந்த அலையை எதிர்க்கிறதுக்கு நம்ம இன்னி வரைக்கும் கட்டி இருக்கிற அந்த செவுரு அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அதை பிரேக் டவுன் பண்றதுக்கு இது மொமெண்ட் இல்லை. தட் மொமெண்ட் மே கம், வில் கம். எல்லா அரசியல்ல புதுமையான ஐடியாஸும் புது மக்களும் வரணும். ஆனா இன்னைக்கு டுடே திஸ் எலெக்ஷன் இஸ் நாட் த டைம். This election is about only one thing. தமிழ்நாட்டுடைய ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம், நம்ம மக்களுடைய சமத்துவத்தன்மை, இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அதுக்கு விஜய் தலைமை தாங்க முடியாது. அவர் பேசுற அந்த ஸ்பீச்ல இருந்தே அவருடைய ஒரு இல்ல கன்விக்ஷன் இருக்கு, தப்பான கன்விக்ஷன் இருக்கு. ஏன்னா திரு கமலஹாசன் அவர்கள் பார்ட்டி ஆரம்பிச்ச போது நம்ம நிறைய விமர்சனங்கள் வச்சோம். அதை எதுவுமே எதிர்த்து வயலண்டா யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்பப்ப கேலியா பேசிக்கோமே தவிர்த்து, நான் இன்வைட் பண்ணேன், என்கிட்ட வந்தாங்க, பேசணும். இப்ப கூட ரீசெண்டா அவரை சந்திச்சேன். இவரை சந்திக்கவே முடியாது ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க கிட்ட பேசும் பொழுது இவங்க மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரல. மூணாவது, இவரை பத்தி பேசினாலே என்ன மாதிரி ஒரு ட்ரோலிங் அண்ட் வெரி வயலண்ட் வல்கர் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, அதுலயே தெரிஞ்சது. அவங்க தொண்டர்கள் ரசிகர்கள் செய்யறது எல்லாமே இவரோட பொறுப்பா இல்லை. ஆனா ஒரு தலைவர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படும் பொழுது உங்களுடைய ரசிகர்கள் அவங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு கூட நீங்க தான் பொறுப்பெடுக்கணும். அது அன்பார்ச்சுனேட் பர்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப். அதை சூஸ் பண்ணி தானே வரீங்க. அதே மாதிரி இவருக்கு கன்விக்ஷன் இல்லையான்னு கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருக்கு அதிகமா கன்விக்ஷன் இருக்கு. ஆனா இட்ஸ் த கைண்ட் ஆஃப் கன்விக்ஷன் தட் ஸ்கேர்ஸ் மீ. ஹிஸ் கன்விக்ஷன் இஸ் தட் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் பவர். பவர் மட்டுமே அவருடைய குறிக்கோள். ஏன்னா அன்னைக்கு நான் கேள்வி கேட்டேன், நீங்க ஏன் கொள்கை எதிரி எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க, அரசியல் எதிரி மட்டுமே ஏன் தாக்குறீங்க அப்படின்னு போது, இன்னைக்கு நம்ம சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னாங்க.
அப்படி நீங்க வந்து ரொம்ப லிமிட்டடா அது வந்து ஒரு ரொம்ப அரசியல் புரிதலே இல்லாத ஒரு ரெஸ்பான்ஸ். நீங்க எப்படி வந்து எதிர்க்க மாட்டேன்றதை சுத்தி வளைச்சு சொல்றாரு. கரெக்ட். நீங்க சுத்தி வளைச்சு சொல்லும் போது எய்தர் நீங்க வந்து சுத்தி வளைச்சு சொல்றீங்க, ஆர் நீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்ட்டே எங்களை வந்து டைவர்ட் பண்றீங்க. இது ரெண்டுமே தப்பு. நீங்க வந்து எய்தர் யூ டோன்ட் ஹாவ் அ ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர் யூ ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யூ ஸ்டில் டைவர்ட்டிங் மை அட்டென்ஷன். Both are morally corrupt. So this is corruption. Why aren't we talking about this? நம்ம தமிழ்நாட்டுல திருத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு இல்ல. நம்ம இன்னைக்கும் நேத்து நடந்த திருநெல்வேலியில் நடந்த இன்சிடென்டா இருக்கட்டும், பெண்களுக்கு நடக்கக்கூடிய வயலன்சஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து திருத்த வேண்டிய பிழைகள். ஆனா நிஜமாவே வேர்ல்ட் அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பார்த்து ரொம்ப தெளிவா நான் சொல்லுவேன், in India we are at least 25-30 years ahead of other states. This is the truth in all development indices. நீங்க குஜராத் சொல்றோம், குஜராத்தோ மகாராஷ்டிராவோ அவங்க வந்து படிப்புலயோ இதுலயோ முன்னேறாங்க, நம்மளுக்கு பேரலா அவங்களுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் டெலிவர் ஆகுது அப்படின்னா, ஆனா அவங்களுடைய சோஷியல் லைஃப் நீங்க போய் பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராக்ரெசிவ் திங்கிங், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லிபர்ட்டிஸ், ஏன் தாவேக்கால இருக்கக்கூடிய அவரு ஃபீலிக்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றோம், அதை வந்து எதிர்த்து பேசுறோம், என்னவா இருந்தாலும் at the end of the day we are still able to fight for our liberty. இதுவே நீங்க ஒரு ராஜஸ்தான்லயோ எம்பிலயோ பண்ண முடியுமா? ராஜஸ்தான்ல என்னுடைய முதுகெலும்பு உடைக்கப்பட்டது. உங்களோட? ஆமா. I was publicly molested and beaten by a sitting BJP MLA during a BJP government. நான் 10 வருஷமா அந்த கேஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், 9 வருஷமா. என்ன ஒண்ணுமே இல்ல, டிரான்ஸ்பரன்சி. இதேதான் ஆன்டி கரப்ஷன் பேசும்போது அந்த மாதிரி போராட்டங்கள். எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ அரெஸ்ட் ஆகுறனா தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல அரெஸ்ட் ஆயிரு, வேற எங்கேயும் போய் அரெஸ்ட் ஆகாத, ஏன்னா அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கேன்னு ஒன்னு ட்ரேஸ் பண்ண முடியாது. இது எதுவுமே கோல்டன் ஸ்டாண்டர்ட் கிடையாது. தமிழ்நாடு கோல்டன் ஸ்டாண்டர்ட் நான் சொல்லல. ஆனா இன் கம்பேரிசன் டுடே மை ஃப்ரீடம்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் இன் தமிழ்நாடு. நான் 2 வருஷம் காஷ்மீர்ல இருந்துட்டு வந்தேன். ஸோ என்னுடைய கம்பேரிசன் லைன்ஸ் எல்லாமே உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு, இந்தியாவில் இருக்கிற மற்ற இடங்களை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இது சொர்க்கலோகம் மாதிரி இருக்கே. இட்ஸ் ட்ரூ. ரொம்ப சிம்பிள். ஹைவேல டிராவல் பண்றோம். நான் தமிழ்நாடு பார்டர் கிராஸ் நான் டிரைவ் பண்ணிட்டு போவேன். இங்க இருந்து நார்த்துக்கு டிரைவ் பண்ணுவேன், திரும்பி டிரைவ் பண்ணிட்டு வருவேன். டாய்லெட் ஃபெசிலிட்டி ஆஸ் அ உமன் டிராவலிங் அலோன் தமிழ்நாட்டுல மட்டும், தமிழ்நாடு கூட ஓகே, ஆந்திரா வரைக்கும், ஆந்திரா தெலுங்கானா பார்டர் கிராஸ் பண்ற வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு டாய்லெட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஐ கேனாட் யூஸ் அ ரெஸ்ட் ரூம். தண்ணி கிடையாது. ஏன்னா விமென் டோன்ட் ஆக்கியூபை பப்ளிக் ஸ்பேசஸ். கேட்கறாங்கல்ல, ஒரு பஸ் ஃப்ரீயா விட்டீங்கன்னு பெருசா பேசுறீங்கன்னு. ஒரு ஃப்ரீ பஸ் விட்டதுனால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும்னு அவங்களுக்கு எல்லாம் புரியல. பேசுறவங்க எல்லாருமே எய்தர் மேல் or middle class who don't need to go by bus. ஒரு working class woman உடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயரும் அப்படிங்கிறது உங்களால காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியல. நம்ம பப்ளிக் ஸ்பேசஸ் ஆக்கியூபை பண்ணும் பொழுது மக்கள், நான் எல்லாரும் டிரைவ் பண்ணி வரீங்களா? தமிழ்நாட்டுல யாருமே கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல டிரைவ் பண்ணா அப்படியே ஓகே அக்கா வந்திருக்காங்கடா வாடா அப்படின்னு. நான் அங்க ராஜஸ்தான்ல டிரைவ் பண்ணிட்டு வரீங்களா? 6 மணிக்கு மேலையா? இன்னைக்கும் கேட்கக்கூடிய நிலைமை. 50 வருஷம் முன்னாடி எமர்ஜென்சி டைமுக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஆன மைண்ட் செட் நார்த்ல இதுதான். யுவர் ஃபோக்கஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் சோஷியல் ஜஸ்டிஸ், யுவர் ஃபோக்கஸ் ஸ்டேட் ஆன் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். அப்படி இருக்கும் பொழுது உங்களால எந்த விதமான சோஷியல் ப்ராக்ரஸையுமே ஏற்படுத்த முடியல. பீகார்லாம் ஒரு காலகட்டத்துல இன்டெலெக்சுவல் கேபிட்டலா இருந்துச்சு. பீகார், யூபி, நலந்தா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜேபி மூவ்மெண்டா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஹாட் பெட் ஃபார் பொலிட்டிக்கல் திங்கிங். இன்னைக்கு யாருங்க பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் அங்க இருந்து? எனக்கு காமிங்க, நார்த் இந்தியால யாரு பொலிட்டிக்கல் திங்கர்ஸ்? கிரிட்டிக்கல் திங்கிங்கே இல்ல. நான் டெல்லியில 10 வருஷம் ஆன் அண்ட் ஆஃப் வாழ்ந்தேன். அப்ப இருக்கும் பொழுது நான் இருந்த
2014 இருந்த டெல்லியும் இன்னைக்கு இருக்கிற டெல்லியும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எந்த விதமான ஈவெண்ட்ஸும் நடக்காது. எங்கேயும் நீங்க வந்து இங்க சொல்றோம், இங்கேயும் தமிழ்நாட்டிலயும் உண்டு அந்த மாதிரி. நம்ம வந்து 4 பேருக்கு மேல போனோம்னா பெர்மிஷன் வாங்கணும். அட்லீஸ்ட் பெர்மிஷன் வாங்கக்கூடிய என்வாயன்மெண்ட் இருக்கு. அன்னைக்கு அந்த டவுன் ஹால் நடந்த பொழுது கடைசியில அவர் BR ஸ்ரீனிவாசன் இருந்தாரு. அவரால் நாங்க சொன்ன எந்த பாயிண்ட்ஸுக்கும் பெருசா கலந்துரை ஆட முடியல, அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ கடைசியில ஒரு பர்சனல் அட்டாக் போயிட்டாரு. நீங்க வந்து ஆன்டி நேஷனல், நீங்க காஷ்மீரை வந்து இந்த மாதிரி இந்தியா அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது போய் நான் எங்கேயும் இந்தியா அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர்னு போடல. ஒரு இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறதும் ஃபேக்சுவலா மென்ஷன், மேப்பை காமிக்கும் போது இது வந்து இந்தியா அட்மினிஸ்ட்ரேட், இது வந்து சைனா இருக்கிறாங்க, அங்க LOC இது இப்படின்னு காமிக்கிறான். ஸோ அவர் வந்து ஒரு ஹேட் ஸ்பீச். தமிழ்நாட்டில் நான் அந்த ஹாலை விட்டு வெளியே வர முடிஞ்சுது. இன்னி வரைக்கும் நான் சர்வைவ் பண்றேன். இதுவே டெல்லியில அவர் ஏற்றி விட்டு இருந்தாருன்னா என்ன இருக்கும் எனக்கு? ஐ நோ த ட்ரூத். நான் இருந்திருக்கேன் அங்க. அந்த ஃபேஷிஸ்ட் என்வாயன்மெண்ட்டை அப்போஸ் பண்றது மத ரீதியா இந்த இந்தியாவை நிஜமாவே ஒரு ஃப்ராக்ஷன் ஹேட்ஃபுல் ஸ்பேஸா மாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோர்ஸை எதிர்த்து தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு கடவுளுக்கு இங்க இருந்து நார்த் இந்தியா பெட்டர்னு சொல்றவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நிறைய பேர் சொல்லுவாங்களா, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க, குஜராத் செமையா இருக்கு, யூபி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா மாறிடுச்சு சொல்றாங்க. அப்படியா? இப்ப மேபி ரீசெண்டா எல்லாம் எடுத்து போறது பிளாகர்ஸ் நிறைய பேர் போறதுனால ரியாலிட்டி தெரிஞ்சதுனால இப்ப கம்மி பண்ணிருக்காங்க. முன்னாடி நிறைய சொல்லுவாங்க குஜராத் டெவலப்டு அப்படின்றதே அப்படிதானே வந்தது. நம்மளோட நல்லா டெவலப் ஆயிருக்காங்க, டெவலப்மெண்ட் சொல்றது. அதனாலதான் நான் சொல்றேன், இங்க இருந்து சாரையா மக்களை கொண்டு போய் அங்க கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் 15 நாள் எக்ஸ்கர்ஷன் போட்டு கூட்டிட்டு வரலாம். நான் வந்து ஆக்சுவலா எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன், நாங்க வந்து கடந்த ஒரு 2 வருஷமா திராவிடியன் தாட்டை வந்து நார்த் இந்தியன் இளைஞர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஃபைண்டிங் திராவிடம் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷன் எடுத்துட்டு போறோம். இங்கிருந்து திராவிடம்னா என்ன, நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்னவா இருந்திருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து எந்த கட்சி சார்ந்தும் கிடையாது, எல்லா கட்சிகள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம காமிக்கிறோம். அந்த எக்ஸசைஸ்லாம் பண்றதுக்கான காரணம், அந்த இளைஞர்கள் நம்மளை பார்த்து ஆஹா எங்களுக்கு தமிழ்நாடு மாதிரி இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு நாங்க வரலாமான்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், இது ரிவர்ஸ் எக்ஸ்கர்ஷன் ஒரு தடவை போடலாம். இங்க இருந்து ஒரு 100 இளைஞர்கள் கான்டென்ட் கிரியேட்டர்ஸை கூட்டிட்டு போய் அங்க விடுறேன். நீங்க பாருங்க, உண்மையை பார்த்து நீங்க சொல்லுங்க. இல்ல, ஏன்னா குஜராத் மாடல் நான் இல்லைன்னு சொல்லல. குஜராத் மாடல் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அதை பண்ணியிருக்காங்க. ஆனா மறுபடியும் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லாம நடக்கிற பொழுது டாப் 1%. இந்தியாவையே இப்ப அந்த 5 குஜராத்திஸ் தானேங்க ஆட்ட படிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் குஜராத் மாடல். டாப் 1%, 5 குஜராத்திஸ் இஸ் தி குஜராத் மாடல். தமிழ்நாடு மாடல் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். தமிழ்நாடுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இப்ப ஸ்காண்டினேவியன் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் உடைய ஆன் பார் இருக்கக்கூடியது. எந்த கட்சியிலிருந்து எந்த தலைவர் முதல்வர் ஆனாலும் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தது கிடையாது கடந்த 70 வருஷமா. ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் போட்டி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க. நீங்க ஒரு ஆஸ்பத்திரி கட்டினீங்களா, நானும் ஒண்ணு கட்டுறேன். நீங்க லைப்ரரி கட்டினீங்களா, நான் அதை விட பெருசா ஒண்ணு கட்டுறேன். நீங்க ஸ்கூல்ஸ்ல வந்து லேப்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, நான் ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு மார்னிங் மீல் ஸ்கீம் எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு சோஷியல் வெல்ஃபேர் பாலிசிஸை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்காம இதை வந்து டிஸ்ரிகார்ட் எடுத்துக்கிறோம். கரெக்ட், பிகாஸ் அதுவும் கரெக்ட் தானே. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய உரிமைகள், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய, அவங்க பெருசா ஒன்றும் பண்ணிடல, நம்ம உரிமைகளை நம்மளுக்கு வந்து ஆக்சுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு நம்ம மெத்தனமா இருக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ரிவிலேஜஸ் நம்மளால புரிஞ்சுக்க முடியல, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சேஃப்டிஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. நான் வந்து தமிழ்நாட்டில இருந்து பிஜேபிக்காக கான்டென்ட் கிரியேட் பண்ற சிலரை நிறைய க்ளோஸா ஃபாலோ பண்றேன். எனக்கு சில சமயம் பெருமையா கூட இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஆர்டிகுலேட்டா பேசக்கூடிய இளைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. கரெக்டா அவங்க பிஜேபிக்காக பேசுறாங்க, பட் அழகா பேசுறாங்களேன்னு நான் ரசிச்சு பார்ப்பேன். நேத்து வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் சேஃப்டி இல்லை,
பை டேட்டா இட் இஸ் ட்ரூ, தேர் இஸ் அ லாட் வி கேன் ஒர்க் ஆன். ஆனா பெண்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது violence against women is only one indicator. நம்மளுக்கு படிப்பு இருக்கிறதுனாலையும், நம்மளுக்கு access to public spaces and public health care and public infrastructure இருக்கிறதுனாலையும் நம்மளால violence against women அதிகமா சீக்கிரமா குறைக்க முடியும். அதுதான் உண்மை. நம்ம கிரவுண்ட் ஜீரோலேருந்து தொடங்கல, நம்ம ஆல்ரெடி ஒரு 30 வருஷம் அஹெட் இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ணோம்னா தமிழ்நாட்டால மட்டும்தான் முடியும். நீங்க இதுவே ராஜஸ்தான்ல ஹரியானால போய் சொல்லி பாருங்க, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு. ஐ காண்ட் even imagine it. என்னை வந்து பஸ்ல டிராவல் பண்ணும் பொழுது என்னை பிக்கப் பண்ணிக்க ஒரு ஆண் வரலன்னா என்னை இறக்கி விட மாட்டாங்க. அவர் கண்டக்டர் வில் டிசைட், உன்னை இங்க இறக்க மாட்டேம்மா, பஸ் ஸ்டாண்டுக்கு அங்க வெயிட் பண்ண அவங்க வந்து கூட்டிட்டு போட்டோம். பேட்ரியார்கி கூட பல முகங்கள் இருக்கு அதுக்கு. நான் மறுபடியும் சொல்றது, தமிழ்நாடு ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட். அதை வந்து பின்தங்க வச்சிடக்கூடாது. ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. விஜய் பத்தி பேசும்பொழுது நீங்க ஒரு ஸ்டார்டிங்ல ஐ மீன் உங்களை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்றதையும் நீங்க சொல்றீங்க. விஜயோட ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது கல்ச்சுரலா எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே அந்த ஒர்க்கிங் கிளாஸ் மேல வந்து கோவப்பட மாட்டாங்க. ஒரு ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பாலிடிக்ஸ் பேசுற யாருமே வந்து அவங்க அப்படிதான் இருப்பாங்க. லைஃப்ல அவ்வளவு கஷ்டத்தை பாக்குறாங்க, ஏன் அவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு கேட்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடதுசாரி தலைவரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஏன் நீங்க மக்கள் மேல கோவப்பட மாட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த இதுவும் போய் சேர மாட்டேங்குது, காசு இல்லை, ஸோ மாத்தி மாத்தி தேர்வு பண்ணிக்கிறாங்க, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுன்றத சொல்லுவாங்க. இந்த விஜய் ஃபேக்டர்ல நான் பார்த்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது, ஒரு ஒரு ஃபேனாட்டிக்ஸா மக்கள் மாறி ஒரு ரொம்ப கிரேசியா பிஹேவ் பண்றது. 41 பேர் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் விஜய பார்க்கணும்னு சொல்றது, என்னோட பையனை பலி கொடுத்து அதனாலதான் நாங்கள் விஜயை பார்த்தோம் அப்படின்னு ஒரு அம்மா வந்து சொல்றது, அவங்களோட பையன் இறந்து போயிருக்காரு, அவங்க அம்மா வந்து விஜயை செலிப்ரேட் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு கல்ச்சுரலாவே இவ்வளவு ஒரு ஃபேண்டம் இருக்குது, அல்லது மக்கள் இவ்வளவு கிரேசியா இருக்கிறது அப்படின்றது எப்பயுமே இருந்திருக்கா, இல்ல இப்பதான் இப்படி இருக்கா? ஏன்னா எனக்கு இதை பார்க்கும் பொழுது, நான் ரீசெண்ட் டைம்ல விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வரல, ரஜினி வரேன்னு சொன்னாரு வரல, கமல் வந்தாரு, அவருடைய ஃபேன்ஸ் இப்படி கிடையாது. விஜயகாந்த் அரசியல் வர்றதை பார்க்க முடிஞ்சது, அவருடைய ஃபேன்ஸ் அவருக்கு ரொம்ப ஒரு விசுவாசமா இருப்பாங்க. பட் இப்படி இல்லை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? விஜயினுடைய இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இப்போ சங்கீதா விஜய் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு பையன் வந்து அடுத்த வருஷம் நான் பொண்ணா பிறந்து அடுத்த ஜென்மத்துல விஜய்க்கு ஒய்ஃபா நான் வரணும் அப்படின்னு ஒரு பையன் சொல்றாப்புல. அந்த கட்சியில இருக்கிற பெண்கள் ரசிகர்கள் நாங்க அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்கல்ல. இந்த அளவுக்கு ஒரு இது கல்ச்சரலா எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு புரியல ஆக்சுவலா. இதுல வந்து 3 விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து இது புதுசு கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு எம்ஜிஆர் ஃபேன்ஸ்க்கு போயிட்டீங்களா? ஓகே, எம்ஜிஆர் மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து எல்லா தலைவர்களையும் எல்லா ஆர்டிஸ்டையும் வந்து ஓகே ரொம்ப மரியாதையா அன்போட நடத்தி இருக்கோம். தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா சினிமாங்கிறது எப்பவுமே ஒரு அரசியலுக்கான கருவியா உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. பீகார்லயும் மற்ற இடங்கள்லயும் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து 5 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட பேசிட்டு இருந்த காலம் என்ன, மைக்கு போட்டு 500 பேர்கிட்ட பேசுற காலத்துல நம்ம ஆல்ரெடி சினிமா எடுத்து 5 லட்சம் பேர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஸோ we've always used cinema as a political tool. அது வந்து கலைஞருடைய ரைட்டிங்ஸ், அப்புறம் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் எல்லாமே நம்ம ஹிஸ்டரி இஸ் நோன். அப்படி இருக்கும் பொழுது சினிமா, நான் அவங்கள நடிகர்கள்னு சொல்ல மாட்டேன், கலைஞர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை, அன்பு, காதல் இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பானது நம்மளுக்கு. அண்ட் சினிமா வந்து நான் சொல்றேன் பாருங்க, நான் மற்ற ஸ்டேட்ஸ்ல சினிமா பார்க்கணும்னா ஒரு கிராமத்துலயோ ஒரு டவுன்லயோ பார்க்க முடியாது, ஒரு பெரிய டவுனுக்கோ சிட்டிக்கோ தான் வரணும். தமிழ்நாட்டுல எல்லா குக்கிராமத்துல கூட உங்களுக்கு ஒரு தியேட்டரோ கொட்டையோ கரெக்ட். So we are a cinema driven state. In that situation, விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஆர்டிஸ்ட், ஒரு கலைஞரை ஆஃப்கோர்ஸ் நம்ம அவ்வளவு விரும்புவோம். ஓகே, ஆனா அவருடைய திஸ் இஸ் வேர் ஹீ லேக்ஸ் லீடர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருக்கு தான் அவருடைய ஸ்டார்டம் புரியலையா இல்லைன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு. அவருடைய ஒரு ஃபேன் பேஸுக்கும் அவருடைய கண்டெம்பரரிஸோட ஃபேன் பேஸுக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு.
ஒரு சூர்யாவா இருக்கட்டும், ஒரு அஜித்குமாரா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேன் பேஸுக்கும் இவருடைய ஃபேன் பேஸுக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த ஃபேன்ஸை ஏத்தி விடுறது, அந்த ஃபேன்ஸை ஒரு அண்ட் விஜயுடைய படங்கள் எஸ்பெஷலி சமீப காலங்கள்ல வந்து ஒரு 10-12 வருஷமா வந்துட்டு இருக்கிற படங்களும் ஒரு பயங்கர ஹீரோ ட்ரிவன் ஃபில்ம்ஸ். சோஷியல் மெசேஜ் எல்லாத்துக்குமே வந்து சிங்குலர் ஹீரோ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கும். அது அவருடைய செல்லிங் பாயிண்டா இருந்தது. அவர் வந்து கலைஞரா இருக்கிற வரைக்கும் நம்ம அது வந்து செலிப்ரேட் பண்ணோம். அவர் அதை அரசியலுக்கு எடுத்துட்டு வரும்பொழுது அது வெப்பனைஸ் ஆகுது. அது அவர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு. அவர் பேசுற விதமே அப்படிதானே இருக்கு. அவருடைய சினிமால எப்படி அவர் டயலாக் டெலிவர் பண்றார் அதே மாதிரி, அதே டோன்ல, அதே கண் உருட்டுறதுல இருந்து கை ஆட்டுறதுல இருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இட்ஸ் டிட்டோ காப்பி. சம்டைம்ஸ் ஐ திங்க் ஆக்ஷன் கட்டு சொல்றதுக்கு யாரோ நிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணும். இல்ல, சோ அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கணும். மக்களை குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம டிஸ்பைட் தேர் லாஸ் எப்படி இப்படி இருக்காங்கன்றதுதான். குழந்தை கூட்டு போய் குழந்தை செத்து 41 பேர் செத்து போன அப்புறமும் நிறைய அவங்களுடைய மாநாடுல குழந்தைய கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் போயிரும், நான் அதெல்லாம் எனக்கு தலைவரை பார்க்கணும், விஜயை பார்க்கணும் அப்படின்னு வந்துடுறாங்க. ஒரு டிப்ரைவ்ட் சொசைட்டி. அதனாலதான் சொல்றேன். இப்ப முதல் முறையா நான் சொன்னல மிடில் கிளாஸ் கன்சாலிடேஷன் வந்து இது ஆன்டி கரப்ஷன் அப்படின்னு. விஜய் வந்து அதை ஒர்க்கிங் கிளாஸ் கன்சாலிடேஷனா புஷ் பண்றாரு. அதுவும் எனக்கு அவர் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வருத்தம். நீங்க வந்து உங்களுடைய ஃபேன் பேஸ் யாரு, அவங்க எந்த மாதிரி சோசியல் நிலைமையில இருந்து வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நடந்துக்கிறீங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு லூஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. அவங்க கிவ் அப் பண்ற விஷயங்கள், படிப்பை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, உயிரை விட்டு கொடுக்க ரெடியா இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? அப்படியாவது வந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஷிஃப்டை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுல மாற்றம் கொண்டு வர அளவுக்கு தமிழ்நாடு மோசமான நிலைமையில இல்ல. தமிழ்நாடு இஸ் டூயிங் வெல். We need to celebrate that victory. இவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை அப்படி நம்ம பார்க்க முடியாதா? ஒரு பெரிய சங்கு தானே வராங்க. யார் வராங்க? இவருக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே அவரை பார்க்கணும்னு வராங்க. அவரை பார்க்கறதுக்காக உயிரை விடுறாங்க. என்ன கேட்டா அது ஓட்ஸா மாறி ஒரு எலெக்ஷன்ல அது வந்து இந்த எலெக்ஷன்ல தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு மாறாது. ஏன்னா சினிமால எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அபிமானம் இருக்கோ அதே அளவுக்கு அரசியல் புரிதலும் இருக்கக்கூடிய ஒரு மெச்சூரான ஸ்டேட்னு நான் நம்புறேன். ஐ பிலீவ் தட். ஏன்னா லெகசி ஃபேமிலிஸ் நிறைய இருக்காங்க அரசியல்லையே. நம்ம அதே மாதிரி நம்மளுடைய குடும்பங்கள்லயும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நம்ம ஒரு பார்ட்டிக்குன்னு ஓட் பண்ணிட்டு இருப்போம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அத பிரீச் இவர் பண்ணிட்டாருன்னா, இவர் வந்து ஒரு ஃபேஷிஸ்ட் பிளே புக்ல இருந்து பேஜை எடுத்துட்டாருன்னு நான் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஏன்னா 2014 அதுதான் பார்த்தோம். அந்த ஃபேஷிஸ்ட் பிளே புக்ல நீங்க வந்து இமோஷனை ஸ்டோக் பண்ணா மட்டுமே அந்த ஜெனரேஷனல் லாயல்ட்டியை நீங்க பிரேக் பண்ண முடியும். ஜெனரேஷனல் லாயல்ட்டியை பிரேக் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் எமோஷன் ஸ்டோக் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க பணத்தை எடுக்கிறாங்க, உங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை எடுக்கிறாங்க அப்படின்னு. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காங்க, அந்த எதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, ஆனா உங்களை விட பெரிய எதிரி அப்படின்னு ஒரு எதிரியை உருவாக்குறீங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு, அது நேஷனல் சேஃப்டியா இருக்கலாம், இல்ல பெண்கள் சேஃப்டியா இருக்கலாம், சேஃப்டிங்கிற கான்செப்ட் எடுத்துட்டு இதெல்லாம் ஃபேஷிஸ்ட் பிளே புக். இதை பத்தி ரிசர்ச் பண்ணி புக்ஸ் எழுதியிருக்காங்க, படங்கள் எடுத்திருக்காங்க. நீங்க புதுசா எதுவுமே செய்யல. எனக்கு வந்து இவர் டைரக்டா இவர் ஃபேஷிஸ்டா அப்படின்னா அதுக்கு எனக்கு பதில் இல்லை. ஆனா ஃபேஷிஸ்ட் பிளே புக்ல இருந்து பேஜ் எடுத்து ஆப்ரேட் பண்றாரா? ஆமா. அதுல என்ன விதமான பாதகங்கள் அமையும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது கூட இனிமேதான் ஆன்சர் பண்ணணும். இறுதியா ஒரு கேள்வி, ஊழல் பற்றி நிறைய நம்ம பேசியிருந்தோம். குறிப்பா வெறும் ஊழல் மட்டும்தான் பிரச்சனை, வேற எதுவுமே எனக்கு பிரச்சனை. நீங்க அந்த மூமெண்ட்ல இருக்கும்போது சொன்னீங்க, ஜாதி பிரச்சனையா அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, மத பிரச்சனையா அதை நம்ம பேசக்கூடாது, பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அதெல்லாம் நம்ம வந்தது ஊழல் ஒழிக்கிறதுக்கு அப்படின்றத குறிப்பிட்டு. வெறும் ஊழல் மட்டும் ஒழிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க சந்தேகப்படணும், அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாசிஸ்ட் அஜெண்டா அப்படின்றது இருக்குன்றதை நம்ம, அல்லது ஒரு ரைட் விங் கவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க. எதெல்லாம் பேசிட்டு ஊழலையும் பேசினா நம்ம நம்பலாம், ஓகே இவங்க வந்து கரெக்டாக தான்ப்பா பேசுறாங்க, வெறும் ஊழல் பத்தி மட்டும் பேசல அப்படின்றத எதெல்லாம் அவங்க சேர்த்து பேசணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவங்க அட்ரஸ் பண்ணா ஓகே இவங்க ஒரு சரியான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம மக்கள் புரிஞ்சுக்கலாம்.
நீங்க யார ரெப்ரசன்ட் பண்ணோம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒரு எந்த விதம் ஒரு 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 எனக்கு ஒரு ரீசன் வேணும் அதை நம்புறதுக்கு. ரெண்டாவது, தமிழ்நாடு இன்றைய காலகட்டத்தில் என்ன சோஷியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஸ்டேட்ல இருக்கு, அதுல என்ன மாற்றங்களை உருவாக்கணும், ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிற விஷயங்களை உங்களால தெளிவா வித் ஆபரேஷனல் ஐடியாஸ் உங்களால பேச முடியும்னா, அடுத்து சமூக நீதி பிரச்சனைகள், நம்ம எல்லா விதமான சமூக நீதி பிரச்சனைகள், பெண்கள், ஜாதி, இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற மைனாரிட்டிஸ், இவங்க எல்லாருடைய ரைட்ஸை பத்தியும் நீங்க பேசணும். ஃபைனலி ஃபேஷிசமை எதிர்க்கணும் ஓப்பனா. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க ஊழலை பத்தியும் பேசுனீங்கன்னா 100% உங்களுடைய இன்டென்ஷன்ஸை நம்பலாம். இது எதுவுமே இன்னி வரைக்கும் பவர்ஃபுல்லா லேண்ட் ஆகிற மாதிரி விஜயோ அவரை சார்ந்தவர்களோ பேசல. எனக்கு 2021 எலெக்ஷன்ல பிடிச்ச ஒரு விஷயமே, மற்ற மாநிலங்கள் எல்லா இடத்துலயுமே ஆன்டி பிஜேபி வாய்ஸஸ் தான் இருந்தது. தமிழ்நாட்டுல ப்ரோ தமிழ்நாடு வாய்ஸஸ் இருந்துச்சு. வி ஆர் தமிழ், வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு, வி ஆர் ஸ்டாண்டிங் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டுக்கு இது எது தேவை, இது எது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுங்க. 2026 எலெக்ஷனையும் அப்படிதான் நம்ம ஜெயிக்கணும், அப்படிதான் நம்ம நடத்தணும். அது ஒரு கோல்டன் ஸ்டாண்டர்டா நம்ம மாத்தணும். நீங்க இவங்க தீய சக்தி, இவங்க மோசம், இவங்க எனக்கு தெரியும் யாரு மோசங்கிறது நீங்க சொல்லணுங்கிறதுல நிறைய பேருக்கு தெரியும். அதை மாற்றத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? ஐ டோன்ட் வாண்ட் டு பிலீவ் யூ ஆன் யுவர் வேர்ட். நான் மறுபடியும் கேட்பேன், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஊழலே பண்ணலன்னு சொல்றீங்களா? நான் இன்னி வரைக்கும் ஒரு 10 ரூபாய் கூட யாருக்கும் கொடுத்தது இல்லைங்க அப்படின்னு அன்னைக்கு அவர் அண்ணா ஹசாரே சொன்னார். அதை நான் நம்பினேன், இன்னைக்கும் நம்புவேன். அண்ணா ஹசாரே சொன்னா நம்புவேன். ஏன்னா அவரை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவர் பாவம் ஒரு காந்தியன், அவர் பாட்டு ஒரு மூலையில இருக்கிறாரு, அவரை ஃபிகர் ஹெட்டா யூஸ் பண்ணிட்டாங்க. பட் இஃப் மிஸ்டர் விஜய் டெல்ஸ் மீ there has been no operations in my life where I have even crossed a single line. ரொம்ப சிம்பிளா, அவருடைய சம்பளம் என்ன, எந்த ஆக்டரோடைய சம்பளம் எதுவுமே தெரியாது யாருக்குமே. அண்ட் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை ஃபண்ட் பண்ற சிஸ்டம் என்ன? டிரான்ஸ்பெரண்டா நீங்க இருப்பீங்களா? பிரைவேட் ஃபிளைட்ஸ். நான் மத்தவங்க யார்கிட்டயுமே கேட்க முடியாது, ஏன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. நான் வருஷமா கேட்டிருக்கோம், பதில் வரல, அதனால நம்ம வேற மாதிரி அதை ஹேண்டில் பண்றோம். இப்ப நீங்க புதுசா வரீங்க, உங்ககிட்ட கேட்கிறேன், சொல்லுங்க, உங்களால சொல்ல முடியுமா? So today my fight is between the knife and the pickpocket. எனக்கு ஃபர்ஸ்ட் கழுத்துல கத்தி வைக்கிறேன்னு தான் சண்டை போடணும். ஸோ நீங்க அதை ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அதே மாதிரி இந்த பாஜகவை நாங்க இன்னைக்கு எதிர்த்து பேச மாட்டோம், ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல் அப்படி சொல்லும் பொழுது நான் ரொம்ப ஐ திங்க் ஆஃப் இட் இஸ் அ வெரி வெரி சில்லி ஆர்குமெண்ட். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் யூனியன் கவர்மெண்ட்டுடைய பேட் பாலிசிஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் கரப்ஷன் அதுல அஃபெக்ட் ஆகாத ஒரு மனிதர் கிடையாது. நாட் ஜஸ்ட் இந்தியா, கடந்த 2 நாள்ல பார்த்துட்டோம், வேர்ல்ட் ஓவர். அவர் திரு மோடி அவர்கள் இஸ்ரேல் போயிட்டு வந்தாரு, உடனே ஒரு பெரிய போர் தொடங்கிருச்சு. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் நம்புறதுக்கு நம்ம சின்ன குழந்தைகள் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கணும் யார் யாரு. அரசியல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு களம். அதுல இட்ஸ் அ பவர்ஃபுல் ஸ்ட்ரக்சர். we have to question that structure at every point. எனக்கு அடுத்தது தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்காக வேலை பார்க்குற, தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய டேலண்ட், ஸ்கில், நாலேஜ் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் ஆகணும். அதே மாதிரி அதே சமயத்துல தொடர்ந்து நம்மளுடைய திராவிட தாட் ப்ராசஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், ரேஷனலிசம், இதை எல்லாத்தையும் வளர்க்குற ஒரு கண்டியூசிவான என்வாயன்மெண்ட், press freedom, women's rights, anti-caste conversations, இது எல்லாத்தையும் அரவணைச்சு அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டை நகர்த்தக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கணும். அதுக்கு யாரு முன்னோடியா இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். திரு விஜய் அவர்கள் அன்பார்ச்சுனேட்லி இந்த எந்த ஸ்கில்ஸுமே இல்லாத மாதிரி இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக கரப்ஷன் அப்படின்றது வெறும் ஒரு பணத்தை, நம்ம ரோட்ல போகும்போது பைக்கை நிறுத்தி காசு வாங்குறது, அல்லது நம்ம ஏதோ ஒரு ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா அங்க ஒரு 100 ரூபாய் வாங்குறது, இது மட்டுமே
கண்ணுக்கு தெரிகிறது மட்டுமே கரப்ஷன் கிடையாது, மாரலா ஒரு கரப்ஷன் அப்படின்றது இருக்கு. அது ஆண்டாண்டு காலமாக இந்தியாவில் இருக்கு. இப்படிப்பட்ட சிஸ்டம்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்த்து கரெக்டா கரப்ஷன் சொன்னாலும் உடனே அதுல ஈல்ட் ஆகாம அதை கவனிச்சு செயல்படணும் அப்படின்றது இந்த பாட்காஸ்ட்ல இருந்து ஒரு டேக்அவேயா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நம்ம அதை ரீச் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பண்ணமை ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.